வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய ஆஸ்திரேலியாவில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சி தொடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது, சொல்லிடுறேன். 2 காவல்துறை அதிகாரிகள் என்னை அடைத்து ஐஸ்கிரீம் அதிகாரின்னு அட்டகாசங்கள்னு நீங்கள் ஒரு தனி செக்மெண்ட்டே நீங்கள் தொடங்கணும் அப்படின்றார். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு, இல்லை அவ்வளோ அட்டகாசங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். சரி, அவர் ஏதோ நகைச்சுவைக்கு சொல்கிறார் என்று நான் நினைத்தேன். பார்த்தா அப்படி ஒரு செக்மெண்ட்டு தொடங்க வேண்டிய தேவை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அந்த தாஜ் ஹோட்டலில் அந்த தகராறு, இந்த பொண்ணை கைப்பிடிச்சிட்டாருன்னு ஒரு தகராறு, அது போய் புகார் மேனேஜர் தான் கொடுத்துருந்தாருன்னு நான் சொன்னேன்ல. அதில் அந்த ஒரு பொண்ணு விக்டிம், அந்த பொண்ணை சுற்றி தான் பிரச்சனை நடப்பதாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவங்க சமாதானம் ஆகிட்டாங்கன்னு நான் சொன்னேன். சரியாக பேசிவிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஐஸ்கிரீம் அந்த ஐடியல் ரிசார்ட் ஓனரோட பஞ்சாயத்துக்காக தான் இதை செய்தார் என்று சொன்னதும், அந்த பெண்ணுக்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யணும் இல்லையா, என்ன நடந்துச்சாங்கன்ட்டு. அந்த பொண்ணு கொடுக்காது. கரெக்டாக அந்த பொண்ணு தான் சமாதானமாக போயிடுச்சுன்னு என்ன சொல்ல போகுது அந்த பொண்ணு கேட்டால், எதுக்கு போய் சிக்கலில் சிக்கிக்கணும், அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, சரி விட்டுருவோம் இதை இப்படியே. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிலில் இருக்காங்கல்ல, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிலில் இருக்காங்க, எதிர்த்தரப்பும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வாக்குமூலம் வாங்கணும், அவ்வளோதானே. சரி, கேட்டால் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்க போகுது, ஸ்டேஷனுக்கு வரப்போகுது இல்லையா. காலையில் 5:30 மணிக்கு எதுக்கு போலீஸ் போனோம் அவங்க வீட்டுக்கு? இன்று காலை 5:30 மணிக்கு ஜீப் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் ஜீப் போயிட்டு நிறுத்திட்டு கதவை தட்டுறாங்க 6 மணிக்கு. இந்த பொண்ணு பொம்பளை புள்ள, பயப்படாத. பயந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் அப்புறம் எக்ஸ் தளத்தில் சிஎம்மு, ஹோம் மினிஸ்டரு, கவர்னரு எல்லாரையும் டேக் பண்ணி இது மாதிரி போட்டேன். இது வெறுமனே ஐஸ்கிரீம் பண்ணுற வேலை. எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. நீ சும்மா இருந்திருந்தா கூட இது தெரியாது, ரைட்டா? உன்னோட பகுமானத்தை காட்டணுன்ட்டு ரிமாண்டு பண்ணதோடு இல்லாமல் விட்டு சுரேஷ்ட கூப்பிட்டு கால் பக்கத்துக்கு நியூஸ் போடுறீங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஃபோன் செய்தார்கள் இவங்களை காப்பாற்றணும்னு. ஆனால் ஐஸ்கிரீமை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, சட்டத்தின்படி நடவடிக்கை எடு என்று உத்தரவிட்டாலும் உங்கள் பகுமானத்தை காட்டுறதுக்கு நீங்கள் கால் பக்கத்தில் நியூஸ் போட்டிங்க. அது தகவலுக்கு வந்துச்சு. இன்றைக்கி இது பதிவு செஞ்சிட்டோம். இப்போ போய் அந்த பொண்ணு வீட்டில் போய்ட்டு நீங்கள் மிரட்டினீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? ஸ்டேட்மெண்ட் தானே போட போகிறீங்க இல்லையா? கூப்பிட்டா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று, விமன் போலீஸை அனுப்பிச்சு நீங்கள் என்ன வாக்குமூலன்றது விசாரிச்சுக்கலாம். இன்னொன்று, இது சாதாரண தகராறு, இன்னும் அக்யூஸ்ட் வெளியில் வரல. இன்னும் அடுத்த வாரம் சார்ஜ் ஷீட் போட போகிறீங்களா? பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு தானே. மேலும் மேலும் ஹராஸ்மெண்ட் மாதிரி தானே. காலையில் 5:30 மணிக்கு போய் 5:30 மணிக்கு எதுக்குமா போய் விட்னஸ் வீட்டில் எதுக்குமா கதவை தட்டணும்? அந்த பொண்ணு பேர் அக்யூஸ்ட் காலத்தில் இல்லை. அந்த பொண்ணு தான் கைப்பிடிச்சி இழுத்ததா நீங்கள்? அதுவும் அந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்ததா அந்த பொண்ணோட அண்ணனோ அந்த பொண்ணோ யாரும் கொடுக்கல. தாஜ் பார் மேனேஜர் கொடுக்குறாரு. சார் அந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்தாங்க சார். என்னெல்லாம் நடக்குதுன்றதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு கையாளாகாத முதல்வர், இப்படி ஒரு கையாளாகாத ஆட்சி எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம சொல்கிறோம், நிகழ்ச்சியில் என்ன நடந்துன்னு பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலீஸ்காரங்க நான் அனுப்புகிறான்னா எவ்வளோ திமிர் இருக்கும். நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றது திமிரு தானே. கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க சார். உங்கள் தலை மேலே அவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்கு. சென்னையை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த சிறு விஷயம் உங்களோட தலையில் பூந்து குடஞ்சிட்டு இருக்கு. அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்கல்ல சார். இன்னொன்று, சண்டை போடுறதுனால யாருக்கிட்டமா சண்டை போடணும்? ஒரு சாதாரண யூடியூப் சேனல் வச்சுருக்கவன்ட்டே உன்னால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, மண்ணை கவிக்கிட்டு இருக்கிற, உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு அப்பாவி விக்டிம் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு மதம் இருந்ததுக்கு போகிறாங்க ஒரு தாஜ் ஹோட்டலில். அவ்வளோ பெரிய குத்தமாக அது. ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்கல்ல. உனக்கு பஞ்சாயத்து வந்துச்சா? இந்த பெண்ணை ஹாரஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டால் மற்றவங்களாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த பெண் தரப்புல இருந்து தான் எனக்கு தகவல் வந்திருக்குன்ட்டு இவங்களுக்கு ஒரு நினப்பு. எனக்கு ஐஸ்கிரீம் ஐயப்பனே தகவல் சொல்லுவாரியா? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிசி சொல்ல மாட்டாரா? அடிஷனல் சிஓபி கண்ணன் சொல்ல மாட்டாரா? ஐஎஸ்லேருந்து சொல்ல மாட்டாங்களா? ராமூர்த்தி சொல்ல மாட்டாரா? ஸ்ரீநாதா சொல்ல மாட்டாரா? இந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஐஸ்கிரீம் கிட்ட வேலை செய்கிறான், நாளை பின்ன சங்கர் பவர்ஃபுல் ஆகிடுவான், இவனையும் நம்ம ஒரு உறவில் வச்சுக்கணும்னு அதிகம் நினைப்பான்னு நினைக்க மாட்டேன்னா சார். இந்த பைத்தியம் சார், அந்த அப்படி தான் சார் பண்ணுறாரு. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை பண்ணுறோம் சார். 4 பேர் என்கிட்ட பேசுவோன்னா பேச மாட்டேன்னா. இவரே முதலமைச்சரை பற்றி இப்போ எடப்பாடி பழனிசாமி நீ பண்ணலையா? உங்கள் மனைவி அனுப்பி எஸ்பி வேலுமணிக்கிட்டையும் ஒரு எடப்பாடி வீட்டிலையும் போய் அவர் இந்த கவர்மெண்ட் சொன்னதை தாங்க செய்கிறாரு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு பின்ன நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இல்லை பார்த்துக்குங்க, 1000 தான் நான் உங்கள் வீட்டு பொண்ணுன்னு பேச வைக்கலையா நீ? இப்படி மற்றவங்க இதை பண்ணுவானா மாட்டானா? ஸோ பாருங்கள், ஒரு பெண்ணு காலையில் 5:30 மணிக்கு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு போய் வீட்டில் காலையிலேருந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க. பதிவு செஞ்சுருக்கேன் நான் எக்ஸ் தளத்தில். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதான் சார், பேசும்போது சொன்னீங்க ஒரு யூடியூபர்கிட்டயே சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சண்டை போடுறது என்ன, நம்ம சமூக விரோத செயல் பண்ணுறோம் நான் சண்டை போடுறாரு. ஜனநாயகத்துக்கு ஆதரவாக என்ன பேச முடியுமோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம மேலே கொலை முயற்சி அதை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும்?
ஒரு அதிகாரிக்கு நாட்டை காக்குறதுல இருக்கணும். அதுக்கு தான் உங்களை அங்கே உட்கார வச்சிருக்காங்க. பைத்தியமா இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. நார்மலான அதிகாரிகள் போல இவர்களை நினைத்து விடாதீர்கள். இவர்கள்லாம் மனநோய் முற்றியதால் தான் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எவன் யூடியூப்பில் என்ன பேசுகிறான், சோஷியல் மீடியாவில் எவன் என்ன எழுதுறான்னு நீங்கள் 24 மணி நேரமும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனநோய் தான். சார் இல்லை சார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டு ஒரு கைதியோட பல்ல பிடுங்குறாருன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கு சார்? அவர் எப்படி சார் ஐபிஎஸ் அதிகாரி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்? ஆமாம், மனநோயாக இருக்கிறவன எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே மனநோய் முத்திருச்சு. அது மாதிரி முத்தின கேஸு தான் இது. இன்னொன்று, ஆரம்பத்துலேருந்தே இது சைக்கோ தான். இது ஐஸ்கிரீமு தொடக்க காலத்துலேருந்தே சைக்கோ. இந்த சைக்கோவுக்கு இப்போது தான் நாம் மணி கட்டி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். யாருமே எதுக்க மாட்டாங்கப்பா. யாரும் எதிர்த்ததே கிடையாது. அவங்க மாலதிட்ட கேளு, எனக்கே அட்வைஸ் என்ன, யாரை பற்றி வேணாலும் பேசு, ஐஸ்கிரீம் பற்றி பேசாது. அப்படிலாம் பேசாமல் இருக்க முடியாது சார், பார்த்துக்கிறேன்ட்டேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறேன். நீங்கள் ஜனநாயக நாடு தானே இது. கடிவாளம் யார்கிட்ட இருக்கணும் சார்? அவர் ஏன் சார் இப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு? அதனால தான் அவர் பொம்மை முதல்வர். இன்னொரு 6 மாதம் பல்ல கட்சிக்குங்க, 3 மாதம் அதிகபட்சம். அண்ட் கூடுதலாக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை சொல்லிவிடுகிறேன். அந்த பார்க்கிங்கே இல்லாமல் 6 வண்டி வைத்திருந்த அருத்தந்தை பற்றி பேசணும் அல்லவா? இந்த டைஷா அசோசியேஷனில் நிர்வாகத்தினர் கார் எடுங்கன்ட்டாங்க. நான் ஒரு ஆளுக்கு 2 பார்க்கிங்க. நீங்கள் கவர்மெண்ட் வண்டி 6 வண்டி வச்சுருக்கிறீங்க. 6 வண்டியை வச்சுக்கிட்டு கண்ணுக்கு எதிர்க்கவே 3 பார்க்கிங்கில் நீங்கள் வண்டியை நிறுத்திருந்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன காருக்கு பஞ்சப்பட்டவங்களா? ஒருத்தர் நினச்சான்னா அந்த டைஷா குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக காராக நிறுத்தக்கூடிய செல்வாக்கு படைத்த அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். அவன் கேட்க மாட்டானா, நான் அவர் மட்டும் நிறுத்திருக்காரு, நானும் நிறுத்தினேன், சண்டை இருப்பாங்க இல்லையா? அதனால் கூப்பிட்டு முதல்ல எடுத்த உடனே இல்லை என்ன ஒரு விசேஷம்னா, அங்கே தானே இருக்கிறீங்க, எல்லோரும் தானே பார்க்குறீங்க, ஒவ்வொரு பார்க்கிங்லேயும் நம்பர் எழுதியிருக்கு. அது ஊரா விட்டு பார்க்கிங் தானே. அங்கே என்ன போலீஸ் வண்டி நிற்கிது, 3 வண்டி ஒரு வண்டி தான் தெரியும்ல, எவனாவது கேட்டிங்களா? ஸோ நமது சேனலில் இது சொன்ன உடனே கூப்பிட்டு மற்றவங்கலாம் போய் கூப்பிட்டு இது திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொன்ன உடனே வண்டி எடுத்துட்டாங்களாம், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரான். இன்னொன்று உறவினர் வேறு இறந்துட்டார்ல, அவரோட வண்டி அவசியம் இல்லாமல் தானே எங்களுக்கு அனுப்பிவிட்டார். அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி பகிர்ந்து கொள்ளும். நம்ம அலுவலகத்துக்கு எப்போவும் ஏதாவது கடிதம் வந்துச்சுன்னா ஒன்று காவல்துறையிலேருந்து மட்டும்தான் வரேன், வேறு எதுலேருந்து வராது. கடிதம் இல்லை, சம்மன், அழைப்பானை வரோம். இன்னொன்று நம்ம அனுப்புனதை ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஆனால் இப்போ ஆமாம், அலுவலகத்துக்கு ஒரு புது கடிதம் ஒன்று வந்திருக்கு சார். நம்மளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சார், இது அவங்களுக்கு அறிமுகமான ஒரு தகவல் தான். உயர்திரு விடுனர் துப்புரவு வாகன பயனாளிகள் பெறுநர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். உயர்திரு ஐயா அவர்களுக்கு வணக்கம். அம்மா, முதல்வர்னு போட்டு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் முதல்வர்லாம் ஆகலையே. முதல்வரை பற்றி நொட்ட சொல்கிற வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நகல் சார். ஓகே. உயர்திரு ஐயா அவர்களுக்கு வணக்கம். மேற்கண்ட திட்டத்தின் பயனாளிகளான துப்புரவு தொழிலாளர்களான நாங்கள் தங்களின் மேலான பார்வைக்கு ஆக்கப்பூர்வமான மற்றும் துரிதமான நடவடிக்கை கொண்டு வருவது யாதெனில், தங்களின் உன்னதமான திட்டத்தின் மூலம் துப்புரவு தொழில் ஈடுபட்டு உயிர் நீத்த எங்களின் தந்தை, கணவர் ஆகியோரின் குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்திற்காக தங்கள் அரசு பெறும் நிதியை ஒதுக்கி 50% மானியத்துடன் நாங்கள் எல்லோரும் சமூகத்தில் பொருளாதார ரீதியில் மேம்பட திட்டம் வகுத்து வாய்ப்பளித்தீர்கள். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தங்களின் கொடி அசைவில் அமலுக்கு வந்த திட்டத்தில் 30% பேர் மட்டுமே உயிருக்கு ஆபத்தான பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி அபாயகரமான அந்த வேலையில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மீதமுள்ள 70% பேர் திரு கு. செல்வ பெருந்தகையின் பினாமிகள். ஐயா, இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற டிக்கி என்ற நிறுவனம் எங்களை அடையாளம் கண்டு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது. இந்த நிறுவனமே எங்களுக்கு வங்கிகளில் கடன் ஏற்பாட்டை செய்து கொடுத்தது. அப்படி வங்கி கடன் பெறுவதற்கு மற்றும் சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தில் ஒப்பந்தத்தை எங்கள் பெயரில் பெறுவதற்கு மயிலாப்பூரில் 2ஆம் தளத்தில் உள்ள டிக்கியின் அலுவலகத்திற்கு எங்களை வரவழைத்து பல விண்ணப்பங்களிலும் பல ஒப்பந்தங்களிலும் என்ன ஏது என்று படிக்க விடாமலும் அதை எடுத்து சொல்லி புரிய வைக்காமலும் திரு கு. செல்வ பெருந்தகையின் ஆட்களான சாரதி மற்றும் புத்தநேசன் பல கையொப்பங்களை பெற்று எங்களுக்கு எந்த நகலும் வழங்காமல் அவர்கள் வசம் வைத்து கொண்டார்கள். அப்படி நாங்கள் கையொப்பமிட்ட ஒரு ஒப்பந்த பத்திரம்தான் ஜென் கிரீன் நிறுவனத்திற்கு எங்களுடைய வாகனத்தை அவர்களிடம் ஒப்படைத்து எங்களுக்காக அவர்கள் இந்த பணியை சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்திற்காக மேற்கொண்டு இந்த திட்டத்தின் பயனையும் வடிகால் வாரிய ஒப்பந்தத்தின் பயனையும் தற்பொழுது வரும் லாபத்தில் 15% மட்டுமே கொடுத்து மீதமுள்ள 85% நிகர லாபத்தை அவர்கள் சுரண்டி எடுக்கிறார்கள். ஐயா, சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் நேரடி ஒப்பந்ததாரர்களும் மற்றும் அரசு திட்டத்தின் பயனாளிகளான நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நேரடியாக நாங்களே மேற்கொண்டு இந்த வேலையை செய்ய விடாமல் இது ஏதோ அரசு வழிகாட்டுதல் போல எங்களை எல்லாம் எங்கள் வாகனத்தையும் எங்களுடைய வேலை ஒப்பந்தத்தையும் எங்களுக்கு தெரியாமல் ஜென் கிரீன் நிறுவனத்திற்கு ஒப்படைத்து எங்களிடமிருந்து சதி செய்து களவாடி விட்டார்கள். ஐயா, இந்த திட்டத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 500 முதல் 700 மீட்டர் வரை துப்புரவு பணி ஒவ்வொரு வாகனத்தாலும் மேற்கொள்ளப்படுகிறது.
ஒரு மீட்டருக்கு அரசு ரூபாய் 22 வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு வாகனத்திற்கு 3,65,000 வருமானம் வருகிறது. இதில் தொழிலாளர் சம்பளம், வங்கி மாத தவணை மற்றும் டீசல் மற்றும் பராமரிப்பு செலவு என்று 1,70,000 ரூபாய் போக எங்களுக்கு வெறும் 25,000 முதல் 30,000 வரை எங்களுக்கு லாபம் என்று கொடுக்கிறார்கள். மீதமுள்ள பணத்தில் ஒரு வாகனத்திற்கு குறைந்தது 1,90,000 ரூபாய் என்று 210 வாகனத்திற்கும் உள்ள நிகர லாபத்தை திரு கு. செல்வ பெருந்தகையின் பினாமி கம்பெனியான ஜென்கிரீன் நிறுவனத்திற்கு மாதத்திற்கு குறைந்தது 3 கோடி ரூபாய் நிகர லாபம் செல்கிறது. இது இப்படியே நீடித்தால் மாதத்திற்கு பயனாளிகளான எங்களுக்கு வெறும் 33 லட்சமும் ஜென்கிரீன் நிறுவனத்திற்கு 3 கோடியும் செல்கிறது. முதலாளிகளான நாங்கள் சொற்பமான தொகையையும் இந்த திட்டத்திற்கு சம்பந்தமில்லாத செல்வ பெருந்தகையின் பினாமி கம்பெனி மாதத்திற்கு 3 கோடி ரூபாய் லாபம் பெறுவது எந்த விதத்தில் நியாயம்? இது இப்படியே நீடித்தால் அரசு திட்டத்தின் பயனை எல்லாம் இந்த சமூகத்தின் தலைவர் என்று கூறிக்கொள்ளும் செல்வ பெருந்தகை போன்ற சுரண்டல்வாதிகளின் கைகளுக்கு முழுவதுமாக சென்றடையும். முழு பயனாளிகளான எங்களை ஜென்கிரீன் நிறுவனத்தில் இருந்து விடுவித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நாங்கள் கூட்டுறவு முறையிலோ சுய உதவி குழு முறையிலோ அல்லது தனியார் கம்பெனியாகவோ வண்டியின் முதலாளிகளான நாங்கள் வாகனத்தை நாங்களே இயக்கி பராமரித்து செலவு போக முழு நிகர லாபத்தை அடைவதற்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் வழிகாட்டி சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகள், தமிழ்நாடு முதலீட்டுக் கழக அதிகாரிகள் மற்றும் அந்தந்த மண்டலத்தில் உள்ள மண்டல குழு தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களை கொண்டு அரசு வழிகாட்டுதலில் அவர்களின் மேற்பார்வையில் மண்டலம் வாரியாக எங்களை ஒருங்கிணைத்து முழு நிகர லாபத்தையும் நாங்களும் எங்கள் குடும்பமும் அனுபவிக்க உடனடியாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டு முறை அறிவித்து ஆணையிடவும். சரி, மீதி இருக்கிறத நான் படிக்கிறேன். ஐயா, ஜென்கிரீன் என்ற நிறுவனம் உண்மையாக இயங்கவில்லை. அது ஒரு லெட்டர் பேட் நிறுவனம். இதுதான் முக்கியம். இதைத்தானே முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது முழுவதுமாக மயிலாப்பூரில் உள்ள டிக்கியின் அலுவலகத்தில் சாரதி, புத்தநேசன் ஆகிய செல்வப்பெருந்தகையின் பினாமிகளால் இயக்கப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தில் செல்வப்பெருந்தகையின் 120 பினாமிகள் அனைவரும் அனைத்து ஒப்பந்தங்களிலும் கண்மூடித்தனமாக கையெழுத்து போடுவதை பார்த்துதான் நாங்களும் இது அரசு ஆவணங்கள் என நினைத்து கையெழுத்து போட்டோம். இப்பொழுது பராமரிப்பு பணி என்று கூறிக்கொண்டு பெருமளவில் செல்வப்பெருந்தகையின் பினாமிகள் 10 மண்டலங்களில் சூறையாடுகிறார்கள். பல பொய்க்கணக்குகளை எழுதி லட்சக்கணக்கில் திருடுகிறார்கள். மண்டல பொறியாளர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பொய்க்கணக்கு எழுதுகிறார்கள். எங்களால் அவர்களின் கணக்கு வழக்குகளை கேள்வி கேட்க முடியவில்லை. எங்களுக்கு கணக்கு வழக்கு என்று முழு விபரமும் இல்லாமல் ஒவ்வொரு வாகனத்திற்கும் சிறிய காகிதத்தாளின் மூலம் கொடுக்கிறார்கள். அவர்களை எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை. அரசின் துரித நடவடிக்கையின் மூலம் டிக்கி மற்றும் செல்வப்பெருந்தகையின் பினாமிகளான சாரதி மற்றும் புத்தநேசன் ஆகியோரை நிர்வாகத்திலிருந்து முழுமையாக விலக்கி தேவைப்பட்டால் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு அறவே துண்டித்து ஒழிக்க தங்களின் நடவடிக்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அமைச்சர் நேரு உள்ளிட்டோருக்கு இதை அனுப்பியிருக்கிறார்கள். என்னன்னு புரிஞ்சுதா விஷயம் படித்ததுலேருந்து? இதுக்காக தான்ப்பா நான் போராடினேன். இந்த ஸ்கேமை December 6, 2024 வந்துச்சா, உடனடியாக நான் இதை ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். December 1st வீக்லே 6 ஸ்கீம் தொடங்கப்படுகிறது. 8 அல்லது 9 நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். அப்புறம் December 20 என்னமோ தான் திருப்பி என்ன அந்த வாரண்ட் கேஸில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் இதுதான், துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசிவிட்டார் என்று. என்ன இழிவாக பேசினேன்? குடித்து விட்டு தூங்குகிறார்கள் அப்படின்ட்டு. இது இருக்கிறத உள்ளபடி சொல்கிறது. இதில் என்ன இழிவு இருக்குது? அதாவது நம்ம என்ன சொன்னோம்னாங்க சார், குடிச்சிட்டு தான் அந்த ஒர்க்குக்கு போக முடியும். அதுதான் நான் சொன்னதுக்கான காரணம். சாக்கடையில் சும்மா இருக்க முடியுமா? இந்த மார்ச் வழியில் வேலை செய்கிறவங்க சும்மா பார்த்துறியா? எல்லாருக்கும் தெரியும், அரசு ஊழியர் தான் வருது, ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வருவார். குடிக்கலன்னா வேலையை பார்க்க முடியாதுப்பா. அப்போது டெய்லி குடிக்கிறவன் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக ஆக மாட்டானா? அப்போ இவனை ஈஸியாக ஒரு மாதம் பார்த்தா அப்பப்போ குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா போதாதா? இதை சொன்னதுக்கு இழிவுபடுத்திட்டாங்களாம். இப்போ இது தவறுன்னு அவ்வளோ சேனல்களில் பேசுனாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிரீவன்ஸ் இருக்குல்ல, இன்னும் கிரீவன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க இதைத்தானே பேசியிருக்கணும். துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்திட்டோன்னு நீங்க பேசின நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள்னு வரும்போது ஏன் பேசல? சுரண்டலுக்கு எதிராகத்தான் நான் பேசினேன். புரியுதா? அவங்க பாவம், அவங்களுக்கு தெரியாது. உங்களோட ஃப்ராடுத்தனத்தை அவங்க கண்டறிய முடியாது. அவங்க பேரை சொல்லி இவங்க ஏமாத்துறாங்கன்றதுக்கு தான் நம்ம ஸ்டோரியே. அதுக்கு இவர் துப்புரவு தொழிலாளி இழிவுபடுத்திட்டாருன்னு இந்த செல்வப்பெருந்தகை ஏற்பாடு பண்ணி வீட்டில் சாக்கடையை ஊற்றி என்னென்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்திருக்கா லெட்டரு? நாங்கள் வண்டி வாங்கக்கூடாதான்னு தான் சாக்கடை உள்ள ஊற்றுனாங்க. இப்போ அந்த பயனாளிகள் இன்னைக்கு சோகமாக இருக்காங்கன்னா ஏன் அன்னைக்கு சாக்கடை ஊற்றிருக்க போகிறாங்க? அது வந்ததில் செல்வப்பெருந்தகையோட கூலிப்படமா என்ன? இப்போ இதோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, மொத்தம் ஒரு 300 வண்டி ஓடுதுப்பா, ரைட்டா? 300 வண்டிக்கு நீ ஒரு ஓனர், மாலதி ஒரு ஓனர், நான் ஒரு ஓனர். ஓகே, நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கி நாம் லோன் அப்ளை பண்ணுறோம்.
நம்ம 3 பேரும் இந்தியன் வங்கியிலையும் கூட்டுறவு வங்கியிலையும் லோன் அப்ளை பண்ணுறோம். லோன் அப்ளை பண்ண உடனே நமக்கு லோனு கிடைக்குது. லோனு கிடச்சி வண்டியும் கிடச்சிருது. வண்டியும் லோனும் கிடைச்ச உடனே நம்ம 3 பேரும் ஜென்கிரீன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். ஜென்கிரீனு மெட்ரோ வாட்டரோட அக்ரிமெண்ட். ஓகேவா? ஏன் வந்து ஜென்கிரீன் கூட நம்ம அக்ரிமெண்ட் போடுறோன்னா, இந்த பாருங்கள், நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி எங்களுக்கு வண்டி கிடச்சிருக்கு. இந்த வண்டி எங்களால் ஓட்ட முடியாது, பராமரிக்க முடியாது, அதனால் எங்கள் சார்பாக ஜென்கிரீன் ஓட்டுகிறது என்று நாம் ஜென்கிரீன்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். ஜென்கிரீனை மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போட்டுக்குது. பாருங்கள், நிதிஷ், மாலதி, சங்கர் 3 பேரும் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க வண்டிக்கு பராமரிப்பு, டீசல் போடுறது, வேலை செய்கிறது எல்லாமே நான் தான். நான் உங்கள் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த துட்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம 3 பேருக்கு என்னென்னா, நம்ம வண்டியை மேல் வாடகைக்கு விட்டோம், நமக்கு கிடைச்ச வண்டியை வாடகைக்கு விட்டோம். ஆக்சுவலி இதோட நோக்கம் என்னென்னா, நாம் 3 பேரும் மெட்ரோ வாட்டருக்கு வாடகை விடணும். புரியுதா? அதோட நோக்கம் என்னென்னா, நாம் 3 பேரும் இவ்வளோ நாள் சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக நம்மளை தொழில் முனைவர் ஆக்கிறதுக்காக அரசு மானியம் கொடுக்குது. வண்டி 1 லட்ச ரூபானா 90,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருது. 10,000 மட்டும் நம்ம போட்டுட்டு நம்ம தொழில் முனைவர் ஆகிடுறோம். ரைட்டா? ஆகி நாம் இந்த வண்டியில் 2 பேரை வேலைக்கு வச்சு நாம் மெட்ரோ வாட்டருக்கு இந்த வண்டியை வாடகை விட்றோம், கழிவுகளை அள்ளுவதற்கு. இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மலாம் படிக்காதவங்க, ஏழைங்க, படிக்காதனால தானே சாக்கடை அள்ளிட்டு இருக்கோம். அப்போது இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த நுவான்சஸ்லாம் தெரியாது அப்படின்னு இதற்கு பதிலாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து, குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதுக்கு பேர். அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனி நம்ம சார்பாக இந்த வேலையெல்லாம் செய்யுது. இப்போ நம்ம 3 பேரும் படிக்காதவங்க, பேங்க்கில் லோன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு தெரியாது, மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போடுறதுக்கு தெரியாது, மாதம் பில்லு வந்துச்சான்றது இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக உங்கள் வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுறேன் என்று சொல்கிறாங்க. இதில் குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு வண்டிக்கு 3.5 லட்ச ரூபா வருது. சரியா? அதாவது 300 வண்டி இருக்குன்னா 300 வண்டிக்கு ஒரு வண்டிக்கு 3 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு 3.5 லட்ச ரூபான்ட்டு மெட்ரோ வாட்டர் ஜென்கிரீன் அக்கௌண்ட்டில் போடுது. இதை கவனிக்கணும். ஜென்கிரீன் நமக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம வண்டி ஓனர் போகிறோம், ஜென்கிரீன்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கேன், டீசல் செலவாயிடுச்சு, சம்பளத்துக்கு செலவாயிடுச்சு, அப்புறம் இல்லை அது போகவும் காசு இருக்குமே, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், இன்னொன்று அதில் வேலை செய்கிறவனை கேட்டால் சொல்லும் 10,000 கொடுக்குறாங்க எனக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு 3.5 லட்ச ரூபா வருது. 20,000 சம்பளம், 30,000 டீசல்னு போட்டாலும் 50,000 விட்டு 3 லட்ச ரூபா துண்டா நிற்கிதுன்னு கேட்டால், கவுன்சிலருக்கு காசு கொடுக்கணும், மெட்ரோ வாட்டரில் இந்த இன்ஜினியர் காசு கொடுக்கணும், இந்த இன்ஜினியர் காசு கொடுக்கணும், இந்த இன்ஜினியர் காசு கொடுக்கணும். சரி, எவ்வளோ தான் இருக்குதா, 20,000 இருக்கு, போய் குஷ்டு போன்ட்டு அனுப்பிச்சிடுறேன். அதில் 3 கோடி போட்டுருந்தோம். அது மொத்த வண்டிக்கு. ஒரு வண்டி கணக்கை நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வண்டி இருக்குது, நான் போய் கேட்குறேன் ஜென்கிரீனில், டிக்கி ஆஃபீஸ், அது ஜென்கிரீனுக்கு ஆஃபீஸே கிடையாது, டிக்கி ஆஃபீஸ் தான் ஜென்கிரீன் ஆஃபீஸ். அங்கே போய் கேட்குறேன், இந்தாங்க உண்மையாக வரலன்ட்டு. இன்னொன்று, நான் சொன்னது போல் அத்தனை பேருமே மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அவங்களை இழிவுபடுத்துறதுக்கு சொல்ல, அவங்க டிசீஸ் சிக்காக இருக்காங்க, நீ குடிக்கணும். நான் ஸோ இன்றைக்கி இங்கே போனப்போ 1000 ரூபா கொடுத்தா அவனுக்கு பெரிய தொகை, 3 நாள் குடிக்கலாம். அவன் வந்து என்னை ஏமாற்றுகிறாய், 3 லட்ச ரூபா வருது, என்னை ஏமாற்றுகிறாயின்னு அவனால் ரவிக்குமார் நாரா செல்வப்பெருந்தகிட்ட சண்டலுக்க முடியுமா இந்த ஏழை தொழிலாளி? அதனால தான் இப்படி அனாமதேயமாக நமக்கு கடிதம் எழுதுறான். இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முயற்சி செய்தது. இந்த பார், இது குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஃபார்ம் பண்ணனா அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் அந்த குரூப் தான் இருக்கணும். நீ ஏன் செல்வ பெருந்தகையும் ரவிக்குமார் நாராவும் ஏன் இதில் டைரக்டராக இருக்காங்க? இப்போ நமக்காக நம்ம எல்லாரும் தனித்தனியாக நம்மளால் வண்டியை மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுக்காக நாம் 3 பேரும் சேர்ந்து அல்லது இந்த 300 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நமது 300 பேரிலிருந்து ஒரு 5 பேர் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி நமது நலன்களை பாதுகாக்க வேண்டும்ன்றது தான் இதோட நோக்கம். சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக ஒருத்தன் வரான்ல, நம்மளை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிக்கியோட ரோல். அவனே டைரக்டர் ஆகிக்கிறான். இப்போ இதை சரி பண்ணணுன்ட்டு நீதிமன்றம் முயற்சி செய்தால் நாங்கள் சரி பார்த்துட்டோம், லிஸ்ட்டு கரெக்டாகுது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார்கள். எனக்கும் அந்த அறிக்கையோட நகலை கொடுத்துட்டாங்க. நான் இவங்க கடைசி வரைக்கும் ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சு உச்சநீதிமன்றத்தை நான் அணுகுவேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ரைட்டா? அந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருப்பவர் கார்த்திகேயன் IAS. அந்த கார்த்திகேயன் IAS தான் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ED விசாரிக்க போதில்லை, அந்த வழக்கில் மூளையாக செயல்பட்டவர். அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஏன்பா இந்த மாதிரி இந்த ஸ்கீமில் ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கே, என்னையா உன் வழக்கத்தை கொடுன்னு கேட்டால் சங்கர் மேலே 35 கேஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு. நான் என்ன கேட்டேன் அவங்ககிட்ட, அதில் என்னையா ஊழல் நடந்துன்னு கேட்டால், சார் அவர் 35 கேஸ் இருக்குது சார், இருந்தாலும் மேலே அவன் ஃப்ராடு சார், அவன் சொல்கிறது கேட்காதீங்க சார்னு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு கார்த்திகேயன். ரைட்டா? இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ இந்த ஜனங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்களுக்கு மாதம் 20,000 30,000 தரேன். அவங்களுக்கு தெரியுது 3 லட்ச ரூபா ஒரு இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதுறாங்க பாருங்கள். இந்த 500 மீட்டர்னு சொல்கிறாங்கல்ல, அது மினிமம். ஒரு வண்டிக்கு 500 மீட்டர்ன்றது மெட்ரோ வாட்டர் போட்ட ஒப்பந்தம். மினிமம் 500 மீட்ரு, 1000 மீட்டர் கூட ஓடலாம். ஓகேவா? இந்த 3 லட்சம்ன்றது மினிமம் இன்கம். 5 லட்சத்தை கூட ஓடி இருக்கலாம்.
இவங்களுக்கு 10,000 20,000 தர்றாங்க. இது மட்டுமல்லாமல் நம்ம அந்த வழக்கு போட்டு உயர்நீதிமன்ற விசாரணையின் காரணமாக பேங்க் லோனை திருப்பி கட்டல. வண்டியை திருப்பி வாங்கிடும் பேங்க் எப்பனாலும். சரி, பேங்க் லோனை திருப்பி கட்டலைன்னா இதனால ஜென்கிரீனுக்கு எதுவும் நஷ்டம் இருக்குதா? இல்லை சார். நம்ம தான் கடங்காரன், தெரியுதா? கிடைச்ச வரைக்கும் ஜென்கிரீனுக்கு லாபம். அந்த இது பூரா பேட் லோனாக மாறுச்சுன்னா நம்ம எல்லாரோட சிபில் ஸ்கோரும் அடி வாங்கும். இனிமேல் நம்ம எந்த லோனும் கடன் உதவியும் அரசாங்கத்திலேருந்து பெற முடியாது, தெரியுதா? சம்மந்தமாக நம்ம அலுவலகத்திற்கு வந்த ஒருவரிடம் கேட்டேன், ஏங்க கேள்வி கேட்க மாட்டாங்களே? சார் உங்களுக்கு தெரியாது சார், செருப்பு கூட இல்லாமல் வருவான் சார். அவங்கள பற்றி இந்த நாராவுக்கெல்லாம் நல்லா தெரியும் சார். கடைசியாக இன்னொரு பேர் போட்டிருக்காங்க. இதில் ஒரு இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்குது. புதுவையை சேர்ந்தவர் நல்லா சவுந்தரராஜன். அந்த ஆள் இது பேர் வரல, அவரும் செல்வ பிறந்தவங்க சேர்ந்துட்டு தான் இவ்வளவும் பண்ணுறது. ஸோ இந்த ஜனங்க வர்றாங்கப்பா, ஒரு அழுக்கு சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்து கூட்டு வருவாங்க 10 பேரை. ஓகேவா? இன்றைக்கி 10 பேரை யாராவது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி ஏமாத்துறாங்க, வாங்க கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு 10 பேரை கூட்டிகிட்டு வந்த உடனே தனியாக கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 500 கொடுத்தோன்னே, அப்பா நீங்கள் போங்கப்பா, நான் போய் ஒரு கட்டிங்கை போட்டு வந்துடுறேன்ட்டு போயிடுவான். ரைட்டா? இன்னொன்னுங்க சார், 4 பேர் பார்க்குற நம்மளையே இந்த பாடுபடுத்துறாங்க இதை பேசுனதுக்கு. யாருக்கு சார் துணிவு வரும் அவரை எதிர்க்கிறதுக்கு? செருப்பு இல்லாமல் வந்து கழிவு நீர் அழுறவங்களுக்கா? முடியுமா? எடுத்துட்டு சும்மா இருந்துருவேன். இப்படி இந்த மக்களுக்காக குரல் கொடுத்ததுக்கு நான் உருட்டுனார் செல்வ பிறந்த ஞாபகம் இருக்கா? ஏன் அவன் வெள்ளை சட்டை போடக்கூடாதா? அவன் தொழில் முனைவர் ஆகக்கூடாதா? இன்னைக்கு அவனே கேள்வி கேட்குறான், போய் பதில். இதுதானே நம்ம கேட்டோம். அன்னைக்கு என்ன உருட்டினார் பார்த்தியா? வீட்டில் சாக்கடை ஊற்றினப்போ கேட்குறாங்க அவர்கிட்ட, இல்லைங்க அது தப்பு, நான் கண்டிக்கிறேன், ஆனால் இவர் இப்படி பேசலாமா? என்னையா பேசுனேன்? குடிக்கிறாங்கன்னு பேசுனேன், குடிக்கலையா? அவங்க குடிக்காம சாக்கடையில் இறங்க முடியுமா? இப்படி பேசலாமா? இழிவுபடுத்திட்டார். அதுக்கு எதிர்வினையாக சாக்கடை ஊற்றினாங்களா வீட்டில்? எப்படி உருட்டுனா பறந்தாலே? நான் மீண்டும் மீண்டும் சொன்ன ஞாபகம் இருக்கா? தலித் மக்கள் பெயரை பயன்படுத்தி அந்த மக்களை சுரண்டுகிறார்கள் இவர்கள்னு. இதுதான் அது. கிட்டத்தட்ட ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு, இல்லையா? 1 வருஷமாக ஒரு வண்டிக்கு 3 லட்ச ரூபா தனியாக லாபம். இந்த பேங்க்கு இஎம்ஐலாம் நீ கழிச்சா கூட 3 லட்சத்தில் 1 லட்சம் இஎம்ஐன்னு வச்சுக்க. ஒரு வண்டிக்கு 2 லட்சம்னு வச்சாலும் 300 வண்டிப்பா, 1 வருஷத்துக்கு கணக்கு போடு, என்ன காசு? இன்னொன்று, வண்டியெல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? தம்பி, இந்த அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா? 8 வருஷத்துக்கு. இதுக்கு தான் செல்வ பிறந்தைய அவங்க அண்ணன் பையனை கொண்டு வந்து சேகரதில்ல. அவர் ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜு கட்ட பிடிச்சிட்டார். செல்வ பிறந்தையோட நெவ்யூ அதில் இருந்தாரா இல்லையா? அது பதில் சொல்லு. 8 வருஷம் ஸ்டாண்டர்ட் இன்கம். இன்னொன்று ஒன்றை மாதிரி என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் போய் சண்டை எழுப்போம். இந்த ஜனங்கள் தான் தெரியுது இல்லை? இன்னொன்று, நம்மளுக்கு வேலையே இல்லை, காசு அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் நீ பார்க்க வேணாம், அது பாட்டுக்கு வண்டிங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்களும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சைன் போட்டிருக்காங்களே. ஏப்பா படிக்காத ஜனங்கப்பா, என்னப்பா தெரியும் உங்களுக்கு? எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் அவர்கள் தெரிகிறதா? இந்த படிக்காத ஏழை தலித்து மக்களை பயன்படுத்தி சுரண்டி தின்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்னா எவ்வளோ பெரிய மோசடிக்காரர்கள். சார், வண்டி வாங்கின பயனாளிகளை ரிவைஸ் பண்ணணும், கம்பெனியை புதுசாக உருவாக்கி யாரெல்லாம் உண்மையான பயனாளிகளோ அவங்க மட்டும் தான் அந்த கம்பெனியில் இருக்கணும்லாம் நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. அது என்ன சார் ஆச்சு? அது எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. நாங்கள் லிஸ்ட்டை சரி பார்த்துட்டோம். மெட்ரோ வாட்டருக்கு தானே டைரக்ஷனு. மெட்ரோ வாட்டர் நாங்கள் லிஸ்ட்டை சரி பார்த்துட்டோம். அதில் ஒரு 10 பேர் வண்டி வேணான்ட்டாங்க. இந்த லிஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஜென்கிரீனில் இப்போ ரவிக்குமார் நாரா இருக்கக்கூடாது. ரவிக்குமார் நாராவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த ஒரு செல்வப்பிறந்தோட அண்ணன் பையன் விலகிட்டார். வேற ஒருத்தர் அதில் டைரக்டராக போடணும். அந்த கம்பெனியில் இவங்க அத்தனை பேரையும் பங்குதாரர்களாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது. இங்கே தான் புகார் மனு அனுப்புகிறாங்களே, இவங்க எங்கே பங்குதாரர்களாக்குறாங்க? இன்னொன்று, இவங்களை சைன் போடுன்னா சைன் போட்டுருவாங்க. ஆர்ஓசியில் இவங்களெல்லாம் டேரக்டர் ஆகிட்டா கூட இவங்க என்ன கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கேட்டுருவாங்களா? குறைஞ்சபட்சம் அதை பண்ணணும்ல சார். பண்ணல. இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போயிருக்குமா? கோர்ட்டு அப்படியேவா இவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டா ஏமாந்துடும். ரவிக்குமார் நாராவும் இவங்களும் சொல்கிறத. கார்த்திகேயன் 35 வழக்கு இவர் மேலே பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிற. சரி, அது இருக்கட்டும்ப்பா, அவன் மோசமான பொறுக்கினே வச்சுக்கலாம்ப்பா. இதில் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கே இல்லையா, அதுக்குவா விஷயத்துக்கு என்று நீதிமன்றம் கேட்கும். அவர் நமது வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் இருக்கிறார், அவர் பார்த்துக்கு வராது. அதனால் எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு நியாயம் பண்ணி தராமல் நான் ஓய மாட்டேன். இவங்க பேரில் பூரா ஒவ்வொருத்தர் பேர்லையும் 18 லட்சம் கடன் இருக்குது. இதில் காசுக்காக பேசுகிறோன்னு சொல்கிறாரு திரு செல்வ பெருந்தகை. யார் இவர்கிட்ட நம்ம எங்கே போய் வாங்குறது? இவங்க காசு கொடுப்பாங்களாப்பா? பாவம் சார். இவங்க கிட்டெல்லாம் சுரண்டி தின்னு அதை வச்சு சந்தோஷமாக வாழணும்னு செல்வ பிறந்தகை நினைக்கிறேன்னா பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வச்சுருக்காரு. ஆனால் வந்து இவங்க சொல்கிறது சார், நாங்கள் தான் வந்து தலித்துகளை பாதுகாக்கிறோம், தலித்துகளை பாதுகாக்கிறது. இவங்க கிட்ட இந்த பிச்சைக்காரன்ட்ட திருடுறவன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க கிட்ட திருட்டி சொகுசு காரில் போகணுமாப்பா நீ? அப்படி லண்டனுக்கு இன்ப சுற்றுலா போகணுமா? இப்படி ஒரு வாழணுமா நீ? இப்படிப்பட்ட ஒரு ஆளை தலைவராக வச்சுருக்குது ஒரு கட்சி. விளங்குமா? அது கட்சி துடை தெரியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில். வேறு எதுக்காகவும் இல்லை, கட்சி நல்ல கட்சி தான். இப்படி ஒரு ஆளை தலைமையாக போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா என்னையா தலைமை? நீங்கள்
யாருக்காக நீங்கள் பாடுபடுறீங்களோ, எந்த உழைப்பாளி மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, தலித் மக்களுக்காக பாடுபடுறீங்களோ அந்த தலித் மக்கள்கிட்ட சுரண்டி திங்கிறவனை வந்து தலைவராக வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கட்சி? நீங்கள் இப்படி ஒரு கட்சி இருக்கணுமா? அழிஞ்சு போட்டுன்றேன். இந்த தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் எந்த அணியில் நின்றாலும் அந்த எம்எல்ஏக்களை துடை தெரிய வேண்டும். ஒருத்தர் எம்எல்ஏ ஆகக்கூடாது. இன்னொன்று, நம்ம டெய்லி 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் சார். அதில் ஒரு லைனை எடுத்து பிடிச்சிக்கிட்டு ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்கிறது. இந்த மாக்காய்க்காவை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன், கோவனை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தர் போய் நின்றுக்கிட்டு என்கிட்ட சென்னை ப்ரெஸ் கிளப் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னார், அவரை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். சீமானை எதுக்குறது மட்டுமே எங்களோட ஒரே வாழ்நாள் நோக்கமாக ஒரு சேனல் இருக்குது. இவங்ககிட்டலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? செல்ல பொறுத்துக்கிட்ட சுரண்டி திங்கிறவங்க சார். நேற்று இந்த செய்தியிலேயே வந்துருந்துச்சு, நம்ம நேற்று பேசணும் சார். நேரு அவர்கள் வந்துட்டு இந்த உள்ளாட்சித்துறையில் வேலை வாங்குறதுக்காக காசு வாங்கினார் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சார். ஆமாம், வாங்கினேன்னா ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுப்பாரு. சரிப்பா, நீங்கள் வாங்கலைன்னா நேருவுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் பணியாற்றக்கூடிய ரமேஷ், செல்வமணி, கவிப்பிரசாத் ஆகியோருடைய போன்களில் இந்த கேண்டிடேட்ஸோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுல நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் உதவியாளராக இருக்கக்கூடிய செல்வமணி பல கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைலை வாங்கி அவரோட வாட்ஸ்அப்பில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்புனது புரோக்கர்ஸ். இந்த வேலைக்கு அப்ளை செய்தவர்கள் புரோக்கர்கள் மூலமாக ரமேஷ், செல்வமணி, கவிப்பிரசாத், மணிவண்ணன் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரை அணுகுகிறார்கள். அவர்கள் கேண்டிடேட்டை பொறுத்து, என் தம்பி உனக்கு 35 அப்படின்னு சொன்ன உடனே சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார், சரி 33 இப்படி குறைச்சி 25 முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்காமல் ஒருத்தன் கூட ரெக்ரூட் பண்ணப்படலைன்ட்டு இடி சொல்லுது. இந்த ரமேஷ், செல்வமணி, கவிப்பிரசாத் ஆகியோர் எம்எல்ஏக்கள், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோரிடம் பரிந்துரைகளை, இவன் நிதிஷ் நம்ம கேண்டிடேட்டுங்க, மாலதி நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க சொன்னோம், நீ யாராக இருந்தாலும் கூட்டணும்ப்பா, உனக்காக அவங்களுக்குலாம் 35, உனக்கு 32 இப்படி வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி இடி ஹேஸ் அலெஜ்லி ரெக்கவர்ட். இது பார், இப்போது ரெக்ரூட்மெண்ட்டை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துது. எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது அண்ணா பல்கலைக்கழகம். இப்போ நான் படித்த இந்த ரமேஷ், செல்வமணி, கவிப்பிரசாத் இவங்ககிட்ட எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மு, கவுன்சிலிங் கால் லெட்டர்லாம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த எவிடன்ஸ் எல்லாம் தான் எடுத்து இடி பொறுப்பு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கு. புரியுதா? இப்போ நீ இருக்கிற நீ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெண்டர் செட்டிங் பண்ணுறது தான் உனக்கு வேலை. சங்கீதா ஹோட்டலில் உட்காந்து வர்ற கான்ட்ராக்டர்லாம் பிடிச்சி அண்ணனுக்கு இவ்வளோ கட்டிங்கன்னு வாங்குறது தான் உன்னோட வேலைன்னு வச்சுக்குவோம். உங்ககிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் லெட்டர் ஏன் வருது? அவங்களாம் உள்ளாட்சித்துறையை சேர்ந்தவங்க தானே சார், ஒரு வேலை சரி பார்க்கறது கூட வாங்கி. உள்ளாட்சித்துறையில் நீ என்ன டைரக்டரா? உள்ளாட்சித்துறையில் வர்ற கான்ட்ராக்டர்கிட்ட லஞ்சம் வாங்குற ஏஜென்ட் நீ. உங்கள்கிட்ட எதுக்கு அது வருது? இன்னொரு கூடுதல் தகவலை சொல்கிறேன், சுவையான தகவல். அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதே போல் டிரைவர், கண்டக்டர், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஆகியோருக்கு வேலைவாய்ப்பு அவர் வழங்கிய போது, அந்த வேலைவாய்ப்பு வழங்கியதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியவர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பிஆர்ஓவாக இருந்த திரு வெற்றிச்செல்வன். அந்த வெற்றிச்செல்வன் இப்போது எங்கே இருக்கிறார்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இணை இயக்குனராக இருக்கிறார். நேரு இந்த மாதிரி நம்மளும் ஜாப் எடுக்க போகிறோம், ஒரு நல்ல ஆள் வேணுமே அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே இந்த மாதிரி செந்தில் பாலாஜி கிட்ட இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்ட ஒருத்தர் அங்கே இருக்கிறாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் டெபுடேஷனுக்கு கூப்பிட்டு ஜாயின்ட் டைரக்டர் ஆக்கி உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு 500 நாள், இவருக்கு 700 நாளா 800 நாளான்னு தெரியல. இவருக்கு குறைந்தது ஒரு 100-120 நாளில் முடிஞ்சிடும். ஏன்னு சொல்லு, எலெக்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு போதியா பாவம்யா அனுப்பி விடியா, எலெக்ஷன் வரைக்கும் வச்சுட்டா போதும்ப்பா. 3 மாவட்டம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், போதும். நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, சிம்பத்தி. யூஆர் ராங். ஏன்னா வயசானவர் இப்படி பண்ணுதே பிஜேபி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நேருவுக்கு அதுவும் சிம்பத்தியே வராது. நேரு பப்ளிக்கில் திட்டின வீடியோலாம் இருக்காப்பா, பார்த்துறியா? அந்த சிம்பத்தி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை இடி லீக் பண்ணுது. உங்களுக்கு புரியலையா? அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஏஜென்சி இந்த தகவல் வெளியில் வரணும்னு நினைத்தாலே ஒழிய வெளில வராது. இந்த செல்வமணி, கவிப்பிரசாத், ரமேஷ் ஆகியோரிடம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கால் லெட்டர்ஸ் சென்ட் பை brokers from the phones of the associates before results were announced. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஃபோனில் இந்த இருந்துச்சுன்ற விவரம் இடி சொல்லாமல் வெளியில் வருமா? அண்ட் 25 முதல் 35 லட்சம் வரை வாங்கப்பட்டிருக்கிறது லஞ்சம் என்ற விவரம் இடி சொல்லாமல் வெளியே வருமா? வராது. இப்போது 35 லட்சம் இன்ட்டு 2538 என்று போட்டால் 888 கோடி வருகிறது என்று பிஜேபி சொல்கிறது. இப்போ இந்த வேலைவாய்ப்பில் மட்டும் நேரு இதில் கடைசி வரியை பார்க்கணும் இந்த நியூஸில். இந்த அத்தனையும் KN நேருவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்று போடுகிறார்கள்.
once the deal is finalized, the underlings would ensure the selection of those who could afford to pay the bribe of 25 lakh to 35 lakh, ED alleged, adding that Nehru had full knowledge of these activities. நேருவுக்கு தெரிந்து 888 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிறகு நேருவை கைது செய்து உள்ளே வைக்கும்போது இவருக்கு ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்று தான் மக்கள் பேசுவார்கள். இங்கே இதுதான் ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க. சிம்பத்தி தப்பி தவறி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் லீக் பண்ணுறாங்க. புரியுதா? சும்மா லீக் பண்ணல. கல்வித்துறை அமைச்சர் மாதிரி நடிக்கவும் தெரியாது சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர் கைது ஆகி இருந்தபோது கூட யாருக்குமே வந்து பெரிய அளவில் சிம்பத்தி இல்லை. சிம்பத்தி வந்துச்சு. இத்தனைக்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு, பைபாஸ் ஒன்று பண்ணாங்க, 500 நாள் சிறையில் இருந்தார். என்ன சிம்பத்தி வந்துச்சு? என்ன சிம்பத்தி வந்துச்சு சொல்லு. இன்றைக்கி வரைக்கும் 10 ரூபா தான் பேசுகிறாங்க. என்ன சிம்பத்தி வந்துச்சு? எனக்கெல்லாம் சிம்பத்தி இருந்துச்சானா? பதவி போயிடுச்சு, இனிமேல் அவர் there is no point in attacking him. எனக்கு ஆள் எப்படி வந்தார் பார்த்தல? அதான் சார், எனக்கு வந்து என்னென்னா அந்த காரில் ஏற்றுறப்ப ஐயோ நெஞ்சு வலிக்குது அதை பார்த்தோன்னே ரொம்ப சிம்பத்தி ஆயிடுச்சு. எனக்கு ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே ஆள் உடஞ்சிட்டாரு, இப்படி ஆகிட்டாரு. ஜெயில் என்ன பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பதவி போயிடுச்சு, அதனால எனக்கு சிம்பத்தி தான் அண்ணன் மேலே. இத்தனைக்கும் ஃபோனில் பேசிக்கலாம். கேசரி அல்வாவா, அது என்னது, பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் கேசரி தருவாங்க. அப்படி இருந்தும் கஷ்டம் தான் இல்லை சார்? ஜெயில் தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்க. இந்த ரூம் விட்டு வெளில போக முடியாதுல்ல. 6 மணி ஆனால் லாக்அப் தான். 6 மணி ஆனால் லாக்அப்பு. ஒரு கனகராஜ் வருவார், ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ். கனகராஜ் தான் ஃபோனை கொண்டு வந்து கொடுப்பாரு. கனகராஜ் ஒரு பெரிய பெருச்சாலி ஜெயிலில். கனகராஜ் வந்து ஃபோனை கண்ணு கொடுத்துட்டு ஸ்டில் இட் இஸ் அ பிரிசன். இப்போ இது திரு நேரு வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்டாங்க சார். இவங்க சுத்தமாக இது சிக்கலாகும் என்று எதிர்பார்க்கவில்லை, அதான் உண்மை. இடி எந்த மேட்டரில் உள்ளே வந்துச்சு? சிபிஐ வங்கி மோசடி என்று பதிவு செய்திருந்த வழக்கின் மூலமாக உள்ளே வந்தார்கள். அப்போது இடி உள்ளே வரவில்லை என்றால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வேலைவாய்ப்பில் முறைகேடு என்று சோதனை நடத்தியிருக்குமா? ஆட்சி முடிஞ்சு போயிடுவாங்க. எவிடன்ஸ் எங்கே இருக்கும்? நேற்று நீங்கள் ஏதோ ஒரு மேட்ரு இந்த எவிடன்ஸ் அழிச்சிட மாட்டாங்களான்னு நீ கேட்டப்போ நான் சொன்னேன் எவிடன்ஸ் அழிக்க முடியும். இதில் தான் எவிடன்ஸ் அழிக்க முடியும், தெரியுதா? இப்போ தாமதம் செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பூரா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பூரா டெலிட் பண்ணிட்டானா வேறு எவிடன்ஸ்? இதுதான் எவிடன்ஸ் அளிக்கிறது. மர்டர் கேஸில் அதை பண்ண முடியாது. ஸோ இப்போது அவங்க வரல, இடி வரல, இது எப்படி வெளில வந்திருக்கும்? வெளியிலே வந்திருக்காது. இடியும் இதை எதிர்பார்க்கல. இடி ஏதாவது சிக்கும், டெண்டர் சம்மந்தமாக ஏதாவது சிக்கும் அப்படின்ட்டு தான் போனாங்க. இது ஒரு அற்புதமான தங்க புதையல் சார். எனக்கு ஒரு வழக்கில் ஞாபகம் இருக்குது சார். நீதிமன்றம் வந்துட்டு இதே மாதிரி தான் வேற ஒரு வழக்கில் வந்துட்டு இடி போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி டாக்குமெண்ட் வேற வழக்கான அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த வழக்காக தானே போனீங்க, நீங்கள் வேற வழக்கான டாக்குமெண்ட் எப்படி எடுக்க முடியும், ரிட்டன் ஒப்படைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அது குறித்து நினைவில்லை. அதான் அவங்க ஒப்படைச்சிட்டாங்கல்ல, தமிழ்நாடு அரசுக்கே ஒப்படைச்சு டிஜிபிக்கு கடிதம் எழுதிட்டாங்கல்ல, இந்தாப்பா ஒப்படைச்சிடறோம், நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கட்டு ஒப்படைச்சிட்டாங்களா? அதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று வேணும். இப்போ ஆதாரத்தை கொடுத்து ப்ரெடிகேட் அஃபென்ஸை போடுங்க, உருவாக்குங்கன்றாங்க. நாங்கள் உள்ளே வருகிறோம் போட்டு கொஞ்சம் பத்திரிக்கை மாதிரி எஃப்ஐஆர் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. அண்ட் அநேகமாக எனக்கு வந்த தகவலை சொல்லி விடுகிறேன். இடி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவதாக இல்லை. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நவம்பர் மாதத்தில், நவம்பர் கடைசி வாரம் அநேகமாக நேரடியாக உச்சநீதிமன்றத்தை இடி அணுக இருப்பதாக எனக்கு தகவல்கள் வருகின்றன. என்னன்னா இது ஒரு பெரிய ஸ்கேமு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஏற்கனவே நிறைய வழக்கில் ஸ்டே கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன். நீங்கள் சொன்னதையே காரணமாக வச்சு, அதாவது நாங்கள் வேறு ஒரு வழக்குக்காக தான் போனோம், ஆனால் எங்களுக்கு புது வழக்குக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு, நாங்கள் இதை தமிழ்நாடு டிஜிபிட்டு. அப்போ அதுக்குள்ளே 2 மாதம் டைம் ஆயிருக்குமா? அக்டோபர் 24 கடிதம், நவம்பர் 24னா 1 மாதம் சரியாயிடுச்சு. 1 மாதமாயும் இவங்க பண்ணலை, அதனால் நீங்கள் உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லுமா? சொல்லுப்பா. அதான் அவங்களே உத்தரவு பிறப்பிச்சிருவாங்க. அவங்களும் உத்தரவு பிறப்பிக்கலாம். உயர்நீதிமன்றத்துக்கு போகாமல் ஏன் இங்கே வருகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இருக்கட்டும், இது முக்கியமான வழக்குன்னு உத்தரவும் போடலாம். ஏன்னா அது உச்சநீதிமன்றம். தே டிசைட் இல்லா. உங்களோட ஸ்டாலின்க்குலாம் இங்கே இருக்க வழக்கை தான் அவங்க எடுத்து. எஸ். அப்போ நீங்கள் போகும்போது அவங்க நேரடியாக போகக்கூடாதா? போவார்கள். அதனால் உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கிறது. அப்போது இது வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட் 1 மாதமாக இவங்க விசாரணைக்கான முயற்சியே எடுக்காததிலிருந்தே தெரிகிறது இவர்கள் விசாரணை செய்ய போவதில்லை, அதனால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் என்றும் சொல்லலாம் தானே? சொல்லத்தான் போகிறார்கள். இப்போ நவம்பர் 2ஆம் வாரத்திலிருந்து தீபாவளி கணக்குகள் தொடங்கி 3வது வாரம். ஸோ இது மாதிரி இடி விவகாரம்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சவுக்கு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று திரு KN நேரு அவர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசு தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை, தோற்று தான் போயிட்டாங்க, நானும் மறுக்கல, அதை முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சி தான் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த இன்றைய கடிதம். 2011 2021 வரைக்கும்
ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணல அதிமுக ஆட்சி காலத்தில். அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக 2/2/2024 அன்று அறிவிப்பு வெளியிட்டோம். மொத்தமாக 2569 பணியிடங்களை நிரப்புறதுக்கு விண்ணப்பங்கள்லாம் வாங்கி ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணி இறுதி பட்டியலை வெளியிட்டோம். இத்தேர்வுகளை முன்னின்று நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகின் தலைச்சிறந்த அட்டானமஸ் யூனிவர்சிட்டி. நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கட்டுப்படாது. ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி வேலை எக்ஸாம் நடத்துறதா? அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துறது. ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா அண்ணா யூனிவர்சிட்டி வேலை? ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்குல்ல. எந்த ஏஜென்சிப்பா? டிஎன்பிசி இருக்குல்ல. அவங்களுக்கு இதானே வேலை. வருஷத்துக்கு எத்தனை எக்ஸாம்ப்பா அதிகபட்சம் கண்டக்ட் பண்ணுவாங்க? வருஷத்துக்கு 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் பெரிய விஷயம். குரூப் 1 என்ன வருஷமாக நடக்குது? கேலண்டர்னு வெளியிடுவாங்க பாரு. டிஎன்பிசி கேலண்டர்னு 26க்கான கேலண்டர் இந்த வருஷமே வெளியிடுவாங்க. என்னென்னா அந்த மாணவர்கள்லாம் தயாராகிக்கணுன்றதுக்காக டிஎன்பிசி கேலண்டர்னு வெளியிடுவாங்க. மொத்தமே 10லேருந்து 12 எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு. சரியா? 12ஓட சேர்த்து 13ஆவது இந்த எக்ஸாம் நடத்துறதுக்குன்னா அவ்வளோ கஷ்டமா? முன்பெல்லாம் நீதித்துறை பணியாளர்களுக்கென்று தனியாக தேர்வு வைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. உயர்நீதிமன்றம் அதையும் இப்போ டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கோர்ட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இது நம்ம வேலை இல்லை, புரியுதா? அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அப்படி ஒன்று இருக்குல்ல. ஏப்பா நான் ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா, என் நண்பன் நேரு தப்பே இதில் பண்ணலப்பா. ஆனால் எதுக்கு இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கிக்கிறீங்க? இவ்வளோ எக்ஸாம் வந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் டஃப்னு பஞ்சாயத்து வரும், சில கொஸ்டின்ஸே தப்புன்னு பஞ்சாயத்து வரும், ரைட்டா? இந்த மாதிரி 2500 போஸ்ட்டும் துட்டு வாங்கிக்கிட்டு பண்ணியிருக்காங்கன்னு டிஎன்பிசி மேலே என்னைக்காவது சார்ஜ் வந்திருக்கா? வந்திருக்கு. 2011 இதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. கருணாநிதிக்கு வேண்டப்பட்டவர்கள் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்களாக டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக போட்டு கொள்ளையடித்தார்கள் என்று 2011 ஜெயலலிதா தான் வழக்கு பதிவு செய்தார். மினிமல் அது. குரூப் 1 போஸ்ட்டில் மட்டும்தான் அந்த சார்ஜஸ். குரூப் 4 எல்லாம் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சென்டரில் கொஞ்சம் லீக் ஆச்சுன்னு இது மாதிரி சார்ஜஸ் ஏதாவது அப்போது வந்திருக்கே ஒழிய துட்டு வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போட்டாங்கன்ட்டு டிஎன்பிசி மேலே இது வரைக்கும் சார்ஜ் வந்திருக்கா? சும்மா சொல்லுவாங்க, ஆனால் நிரூபிக்கப்படல. பொய்யப்பா அதெல்லாம். அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க அட்டெம்ப்ட் முடிஞ்சு போயிருக்கும்ல, ஏஜ் பாராயிடும் காண்டில் பூரா காசு சார், அதெல்லாம் ஃபுல்லாக ஒழுங்காக நடக்குது இல்லை சார்ட்டு போவோம். போகும்போது அப்படி சொல்லிட்டு போயிடுது, வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டு விட்ருவோம். அப்போது நீங்கள் நேர்மையாக நடத்தணுன்னா ஏற்கனவே டிஎன்பிசி தானே நடத்திக்கிட்டு இருந்துச்சு, டிஎன்பிசி தான் நடத்தணும்னு தானே உங்களது கலீகு திரு தியாகராஜன் உத்தரவு பிறப்பித்தார். அதே மாதிரிங்க காழ்ப்புணர்ச்சியோடு அமலாக்கத்துறை சொல்கிறது என்று சொல்கிறார். அமலாக்கத்துறைக்கு ரமேஷ், செல்வமணி, கவிப்பிரசாத், KN மணிவண்ணன், KN ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி? சரி, அமலாக்கத்துறை இப்படி சொல்லியிருக்குது இல்லை, கவிப்பிரசாதோட ஃபோனில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அவரு கவுன்சிலிங் லெட்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு என்ன பதில்? நேருக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க தம்பி. கிடிக்கு பிடிது. பொறுப்பு டிஜிபி நடவடிக்கை எடுத்தாலும் மாட்டுவார், எடுக்காவிட்டாலும் மாட்டுவார். இடி நான் சொன்னது போல் நவம்பர் 3வது வாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்துருவாங்க. இன்னொன்று, சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு இடி கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த 1 மாத தாமதம் ஒரு வலுவான காரணமா இல்லையா? டிஜிபி கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன நடவடிக்கைங்க எடுத்தீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்லுவார் அவர்? என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு எந்த நடவடிக்கையும் எடுத்துருக்க மாட்டார். அதுதானே சொல்லுவாங்க. அப்போது சரி, இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இங்கே குறைஞ்சது சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ஏதோ அதான் சிபிசிஐடி விசாரிக்குது, அப்புறம் எதுக்குங்க அப்படின்ட்டு இடியை பார்த்து கேட்கலாம். ஆனால் சிபிசிஐடிக்கு அனுப்ப முடியுமா? ஏன்? நீங்கள் எங்கே போட்டாலும் சரி, சிபிசிஐடிக்கு மாற்றினா எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் வர போகிறோம். எக்ஸாக்ட்லி. இப்போது இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கிட்னி முறைகேடுன்றது என்ன புகார்? அது தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமிக்கிறது, மருத்துவ குழுவை. அந்த குழு விசாரித்து ஆமாம் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைகள் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றன என்று ஒரு அறிக்கை அளிக்குது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. கரெக்டாக? அந்த எஃப்ஐஆரை ஏன் ரகசியமாக மறைச்சி வச்சுருக்கிறீங்க? நேற்று உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது மனுதாரர், அந்த வழக்கு தொடுத்தவர், அவர் எஃப்ஐஆர் கூட லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு லாக் பண்ணியிருக்காங்கன்னே தெரியலைங்க, நான் தாங்க வழக்கு தாக்கல் செஞ்சது. அன்றைக்கி சொன்ன ஞாபகம் இருக்கா? எஃப்ஐஆர் காப்பி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, இடி உள்ள வந்துடும். அது அவர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஸோ சிபிசிஐடிக்கு இதை அனுப்புனாலும் மாட்டிக்குவார். அனுப்பலைன்னா நவம்பர் 3வது வாரம் உச்சநீதிமன்றம் பிடித்துக்கொள்ளும். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீங்கள் ஒரு டிஜிபி தானே, படித்தவர் தானே, ஏற்கனவே உன் மேலே ஒரு பிராது இருக்குது, பொறுப்பு டிஜிபி நீ ஏன் இருக்கிறேன்ட்டு. அப்போது இது மாதிரி விஷயங்களெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் உன்னை பொறுப்பு டிஜிபியாக வச்சுருக்காங்களா? பிடி எப்படி இறுகுகிறது தெரிகிறதா? சார் என்ன சார், இன்னைக்கு தினமலரில் அதிகாரிகள் ராஜ்யம், எம்பி எம்எல்ஏக்கள்லாம் வந்து மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன சார் அதில் போட்டிருக்கு? பூத்து முகவர்கள் மற்றும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம்
பற்றியெல்லாம் எப்படி அணுக வேண்டும் என்று மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, திமுக கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அதில் அந்த கூட்டத்தில் ஒரு ஸ்டாலின் பேசுவதற்கு முன்பாக பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூர் செயலர் செல்வலட்சுமி என்பவர் பேசியிருக்கிறார். பட் பெரும்பாலும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அங்கே. என்னன்னா திமுக கூட்டத்தில் என்ன பேசுவாங்கன்றது தெரியாதா? ஒரு ஸ்டாலின், தளபதி ஸ்டாலினோட ஆட்சி பிரமாதமான ஆட்சி, ஒரு சின்னவர் வேறு அடிச்சு தூள் பண்ணியிருக்காருன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சிருக்கும். அதனால் காண்டில் சில பேர் ஃபோனை நோண்டிட்டு இருந்தால் அப்படி எல்லாம் அப்படி லைட்டாக மையமாக ஒரு உறக்கத்தில் இருந்திருக்காங்க. இந்த செல்வலட்சுமி என்ன பேசியிருக்காருன்னா, ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை தந்தாலும் எம்பி எம்எல்ஏக்களை அதிகாரிகள் மதிப்பதில்லை, அவர்களின் ராஜ்யம் நடப்பது போல் செயல்படுகின்றனர், நாங்கள் கூறுவதை அலட்சியப்படுத்துகின்றனர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் எந்திரிச்சு நின்று கைத்தட்டிருக்காங்க. எல்லாம் தூங்கினவங்களாம் எந்திரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பானோன்னு ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது ஒட்டுமொத்த கட்சியின் குரல். உனக்கு இதில் சரி தவறுக்குள்ளே போகாமல் நான் சொல்கிறேன், அரசியல்வாதிக்கு என்ன, எங்கள் ஆட்சி நடக்குது, ஒரு டெண்டர்லேருந்து எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அந்த அரசியல்வாதி நினைப்பான் இல்லையா? அவங்க ஆட்சி, ஓகே, நான் தான் கஷ்டப்பட்டு ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொன்னது நடக்கணும்னு நினைப்பான். அதிகாரிங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யூசி உத்தரவு போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதை மீறி ஏதாவது அந்த ஆள் தகராறு பண்ணானா நீ என்கிட்ட சொல்லு, நான் சிஎம் கிட்ட பேசிக்கிறேன்னு யூசி ஸ்டாண்டர்ட் உத்தரவு கொடுத்துருக்காரு. அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி தீப்பொறிக்கு ஃபோன் அடிச்சாருன்னா கதை முடிஞ்சு. தீப்பொறி காதில் லேசாக ஓதுவாரானே, அச்சரப்பாக்கம் எம்எல்ஏ இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணுறாருன்னா இவருக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க மேலே கோவத்தை காட்டுவாங்களே, அது மாதிரி தான் அவர். அப்படி பேசின உடனே அப்புறம் அந்த அன்பகம் கலை வந்து அடுத்தடுத்து பேச வர்றவங்ககிட்டலாம் இந்த மாதிரி அதிகாரிகளை பற்றி அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, வர்றவங்க பூரா அதிகாரி தூக்கி போட்டு மிதிக்க போகிறான் அப்படின்ட்டு. ஏன்னா கட்சிக்காரனை பற்றி தப்பாக பேசினா கூட முதல்வர் பொறுத்து கொள்வார், அதிகாரிகள் ஏதாவது ஜாக்கிரதை. ஸ்டாலின் பதிலளிக்கிறார். அதிகாரிகள் குறித்து பேசிய போது அனைவரும் கைத்தட்டியதை கண்டேன், அதிகாரிகளில் 10% பேர் சரியாக வேலை செய்யவில்லை, அதை பெரிதுபடுத்த வேணாம். அவங்க என்ன பேசியிருக்காங்க, இவர் என்ன பதில் சொல்கிறார்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்றாரு. அம்மா, அவன் அதிகாரிங்க கட்சிக்காரனை மதிக்க மாட்டாங்க, அதிகாரி ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கழக ஆட்சி, அதிகாரிகள் ஆட்சி அல்லன்னு தானே சொல்லணும். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அந்த ஏதோ ஒரு கிராம சபை கூட்டத்தில் சொன்னார்ல, கறவை மாடு கேட்டதுக்கு கணவரை காணான்னு சொன்னார். அதுதான் இது. இந்த அம்மா என்ன, செல்வலட்சுமி என்ன பேசுகிறாங்க, அதிகாரிங்க மதிக்க மாட்டுறாங்க, சிஎம் நல்லா ஆட்சி பண்ணுறீங்க, அதிகாரிங்க மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லுது. அப்படிலாம் அதிகாரிகளை மதிக்காத அதிகாரிகள்லாம் நம்ம தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இது நம்ம ஆட்சி, எந்த அதிகாரி மதிக்கலைன்னு சொல்லு, கட்சிக்காரன் குஷியாவானா? அதுக்கு எந்திரிச்சு கை தட்டிருப்பாங்க. அது கை தட்டிருப்பாங்க, கரெக்டாக? அதுக்கு எந்திரிச்சு கை தட்டிட்டு பரவாயில்லையா என் தலைமை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் அந்த கலெக்டர்கிட்ட 2 எக்கு வர எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, பார்த்தல எங்கள் ஆட்சி அப்படின்னு வாங்க. இவர் என்ன சொல்கிறார் பார், அதிகாரிகள் குறித்து பேசிய போது அனைவரும் கைத்தட்டியதை கண்டேன், அதிகாரிகளில் 10% பேர் சரியாக வேலை செய்யவில்லை, அதை பெரிதுபடுத்த வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறார்? திரும்ப தூக்கத்துக்கே போயிருப்பாங்க. ஆமாம், சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்கிறார், தெரியுதா? இப்படித்தான் சொல்கிறேன். அவர் சிஎம்ஐ பார்க்க போகிறோன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க முன்னாடியே, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சொன்னாங்க. சொன்னோன்னே கடகடன்ட்டு எல்லா பாயிண்ட்டும் எடுத்து வச்சு, ஏன்னா சும்மா பார்க்க முடியாதால சிஎம் எல்லாத்தையும் சொல்லிடணும். எடுத்தவொடனே ஆரம்பிக்கிறேன். சார், சிஎம் நல்லா பெர்ஃபார்ம், இதே மாதிரி தான் பேசினேன், இந்த அம்மா பேசுகிற மாதிரியே, சிஎம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்த ஆஃபீஸர்ஸ் தான், எல்லா ஆட்சியிலுமே ஒரு 5 ஆஃபீஸர் தான் நல்லா வேலை செய்வாங்க, நம்ம ஆட்சியிலே 5 ஆஃபீஸர் தான் நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னாரு. சூப்பர் அப்படின்னு நினச்சேன். வேறு என்ன பேசுவேன் நீ? இதே தான். அதாவது அதிகாரிகன்னு சொன்ன உடனே கைத்தட்டின உடனே அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னு இவராக புரிஞ்சுக்கினார் ஒரு ஐட்டத்தை. அப்போ 90% அதிகாரிகள் நல்லா வேலை செய்கிறாங்க, ஒரு 10% சரியாக வேலை செய்யல, அதை பெரிதுபடுத்த வேணாம். 4 வருஷமா இதைத்தான் சொல்லி நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறமா என்ன தைரியத்தில் இவங்க போய் பேசினாங்க? ஒரு ஆதங்கம் தான், அதிகாரி யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லா பேத்துக்குள்ளே இருந்து பாருங்க, எந்திரிச்சு கை தட்டுறாங்கன்னா எல்லாருக்கும் இருக்குப்பா. இங்கே வனத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த வனத்துறை அமைச்சரால் அவர் செக்ரட்டரியை மாற்ற முடியாது. செக்ரட்டரி யார்? தலைமைச் செயலாளர் மனைவி சுப்ரியா சாகு. தேவைப்பட்ட அமைச்சரை மாற்றுவாங்க அந்த அம்மா, தெரியுமா? நேரு இருக்கார்ல, பவர்ஃபுல்லான மினிஸ்டர் தான், அவரால் செக்ரட்டரி மாற்ற முடியாது. தீப்பொறி தினேஷ் நினச்சா யாரையும் மாற்ற முடியும். புரிதா சிக்கல்? நேருவோட துறையாக இருந்தாலும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், உள்ளூர் அமைச்சர் சேகர்பாபுவோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். நேரு மதிக்க மாட்டார். அவர் எல்லா ப்ரையாரிட்டியும் பிரியாவுக்கும் சேகர்பாபுவுக்கும் தான். ஆனால் நேருவால் குமரகுருபரன் மாற்ற முடியாது. புரியுதா? மாற்ற முடியாதுன்றது குமரகுருபரனுக்கு தெரியும். அப்போ அமைச்சரை மதிக்க மாட்டார். அமைச்சரால் என்ன பண்ண முடியும்? இந்த கிரீவன்ஸை தான் இந்த செல்வலட்சுமி பேசியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலகட்டத்திலாம் வந்துட்டு அதிகாரிகள் பயப்படுவாங்க, அமைச்சர் மாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பேலன்ஸ்டாக இருக்கணும், புரியுதா? இந்த பக்கமும் கை ஓங்கக்கூடாது, இந்த பக்கமும் கை ஓங்கக்கூடாது. அதிகாரிகளும் கொட்டம் போடக்கூடாது, அரசியல்வாதிகளும் கொட்டம் போடக்கூடாது. அதுதானே டெமோக்ரஸி. அதனால தானே அதிகாரிகள் நிரந்தரமாக இருக்கிறார்கள். அமைச்சர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களது வாழ்நாளை புதுப்பிக்க வேண்டும். அந்த பேலன்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணுற ஆட்சி நல்ல ஆட்சி. ஸோ இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒன்று ஃபுல்லாக இந்த பக்கம் விட்டுறது. இங்கே வெறும் அதிகாரிங்க ஆட்டம் தான். இந்த ஐஸ்கிரீமு, அறுத்தந்தை, அல்வா பற்றிலாம் நம்ம தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோமே. அவங்க நினச்சா தான் நடக்குது. ஸோ அதே போன்று வந்து 500 கோடிக்கு இந்த சாலையெல்லாம் போடுறதுக்குலாம் செலவு வச்சிருக்காங்க. ஆனாலும் குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். தினமலரில் தான் இதுவும் வந்திருக்கு. சாலை அமைக்க அரசால் ஒதுக்கப்படும் நிதியில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு 40% கமிஷனாக செல்வதால் மீதமுள்ள 60% தொகையில் தான் சாலை அமைக்கப்படுகிறது. ஒரு தெருவில் 100 மீட்டர் தூரத்தில் 15 அடி அகலத்தில் தார் சாலை அல்லது கான்கிரீட் சாலை அமைக்க 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதில் 6 லட்சம் ரூபாய்க்கு முறைகேடு நடப்பதால் மீதியுள்ள 9 லட்சம் ரூபாயில் தான் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சாலை தரமாக அமைக்கப்பட்டு உள்ளதா என பகுதி மக்களிடம் ஒப்பந்தம் பெற்ற பிறகே ஒப்பந்ததாரருக்கு உரிய நிதியை அளிக்க வேண்டும். ஆனால் ஒப்புதலை அதிகாரிகளே வழங்குகின்றனர். இதுவே ஊழலுக்கு முதல் காரணமாக அமைகிறது என்று இந்த செய்தி வந்திருக்கு. அந்த சாலைகளோட படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போது ஒரு பெருமழை பெய்து ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து தண்ணி ரோடு மேலேயே தேங்கி நின்றுச்சுன்னா அதோட டேமேஜை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த 3 நாள் என்ன அவ்வளோ மழையாப்பா பெஞ்சுது? 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை கூட சட நைட்டு பூரா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒழிய பெருமழை கிடையாது. இந்த மேக வெடிப்பாதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி மழை கிடையாது. ரோடு எப்படி இருக்குது பார்த்தியா? அப்போ என்ன தான்ப்பா ரோடு போடுறீங்க நீங்கள்? இதே மாதிரி போன மழை முடிஞ்ச உடனே ரோடு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? போன மழைக்கு எல்லா ரோடும் இது மாதிரி ஆச்சு, முடிஞ்சு ரோடு போடுறீங்க. ஒரு வருஷம் கூட ஒரு ரோடு தாங்கலைன்னா அப்போ என்ன தரத்தில் நீங்கள் ரோடு போடுறீங்க? இதெல்லாம் என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னா, இது எதுக்குமே ஆடிட் இல்லை. நீங்கள் நல்லா இதை கவனித்து பார்க்கணும். இந்த லட்சணத்தில் ரோடு போட்டுட்டு எடப்பாடி தஞ்சாவூரில் போட்ட ரோடு சரியில்லைன்ட்டு கேஸ் போடுறீங்க. சரியில்லை, கேபிகேவா இன்னும் ஒரு கேசிபின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக ஒரு தரமில்லாத சாலையை போட்டுட்டாருன்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். நீங்கள் நல்லா போடுங்க, நீங்கள் தரமாக போட்டுருக்கீங்களா? தினந்தோறும் வருதில்லை, இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்க வந்து குண்டும் குழிமான சாலைகள்னு சொல்லிட்டு படங்களோடு வருகிறது. ஸோ கான்ட்ராக்டர் என்ன சார் பண்ணுவாங்க? இருக்க எல்லா காசையும் வாங்கிட்டு ரோடு போட்டு. அதான்ப்பா, இது என்னென்னா 40% லஞ்சமாக கொடுத்தானே. இந்த மாதிரி ஏடிஎம்கே பீரியட்லையும் கரப்ஷன் இருந்துச்சுப்பா. அதிகபட்சம் 8%பா, அல்லது 10 அல்லது 11, அவ்வளோதான். 10 எங்கே இருக்குது? 40% எங்கேப்பா இருக்குது? இன்னும் நிற்கும் கான்ட்ராக்டருக்கு. அவன் ஏன் இப்படி போடுறான்? இங்கே நம்ம அலுவலகத்துக்கு வந்த கான்ட்ராக்டர்கள் எல்லாம் நம்மிடம் சொன்னது, எங்களுக்கு கையில் நிற்கிற எங்கள் மார்ஜினை வச்சு நாங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் சார் போட முடியும், இவ்வளோ தான் குவாலிட்டி கொடுக்க முடியும், அவ்வளோ பிரைப்பு தர்றோம், எல்லா மட்டத்துலேயும் லஞ்சம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கை நாங்கள் முடித்த பிறகு பில்லு கிளியர் பண்ணும்போது தனியாக அமௌண்ட்டு கொடுக்கணும். அப்போ லாபம் இல்லாமல் கான்ட்ராக்ட் வேலை செய்ய மாட்டாங்களா? சர்வீஸ் பண்ணுறதுக்காக வர்றான். இதை மீறி தான் சார் நாங்கள் தொழில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது இவ்வளோ தான் சார் போட முடியும். இன்னொன்று, அவங்களே இந்த மாதிரி தரமில்லாத சாலைகளை போடுன்றாங்களாம். ஏனென்றால் தரமில்லாத சாலைகளை போட்டால் 6 மாதத்தில் பல்லு இழிச்சிடும், திருப்பி டெண்டர் விடலாம்ல. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த செங்கல்பட்டுக்கு 500 கோடிக்கு ரோடு போட்டிருக்காங்க சார். இதே ஒன்று இன்னொரு மோசடி சம்பவம் போல் இப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னு தெரில சார். கிழக்கு தாம்பரத்தில் ஒரு பள்ளியில் வந்துட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடந்திருக்கு சார். அதில் ஒரு நாளைக்கு மட்டும் 4.51 லட்சம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டியிருக்காங்க சார். டிஃபன் தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் காப்பி, வெஜ் மீல்ஸ் தண்ணீர் பாட்டில், சிக்கன் பிரியாணி தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் டீ என்று வழங்கிய வகையில் 4,51,500 ரூபாய் செலவாகி இருப்பதாக தாம்பரம் மாநகராட்சியில் கணக்கு காண்பித்திருக்கிறார்கள். இவர்கள் மக்களின் நலனை காக்கிறார்களா, இவர்களின் வயிற்றை காக்கிறார்களா என்பது தெரியவில்லை. 4.5 லட்சம் ரூபாய் ஒரு நாள் முகாமுக்கு உணவுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா என்னையா தாஜ்லியா ஆர்டர் பண்ணிங்க ஃபுட்டு? நம்ம போய் சாப்பிட்றோமே பஃபேல, அவ்வளோ கூட இவ்வளோலாம் சாகாதில்லப்பா. இப்படி தான் அடிக்கிறாங்க கொள்ள. இப்போ நம்ம பேசின இந்த 2 செய்தியும் உள்ளாட்சித்துறை தொடர்பானது, 3 செய்தியும் வேலைவாய்ப்பு. அப்படிப்பட்ட கொள்ளை நடக்கிறது சார். இந்த கோவில் சொத்து விவரங்களை ஃபுல்லாக இணையதளத்தில் பதிவுன்னு சொல்லிட்டு நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு சார். என்ன சார் நடந்துச்சு? ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு எவ்வளவு நிதி இருக்கிறது, அந்த கோவில் தொடர்பாக என்னென்ன வேலைகள் நடைபெறுகின்றன, அதன் டெண்டர்கள் விவரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அறநிலையத்துறையோட இணையதளத்தில் பதிவேற்றுமாறு இந்த கோவில் நலனுக்காகவே பாடுபடக்கூடிய இண்டிக் கலெக்டிவ் ட்ரஸ்ட்டோட தலைவர் திரு ரமேஷ், நம்ம அரங்கத்துக்கு வந்திருந்தார், அந்த TR ரமேஷ் அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அரசு தரப்பில் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சார் இந்த விவரங்களை எல்லாம் நம்ம இணையதளத்தில் பப்ளிஷ் பண்ணோன்னா சைபர் கிரைம் நடக்கும். இதில் எப்படி சார் சைபர்? அதுதான் எனக்கும் தெரில.
என்ன ஆன்லைன்ல இருந்து என்ன டெம்பிள் டாக்குமெண்ட்டை உருவி டெம்பிள் சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா? டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவாங்களா? எப்படி போட முடியும்? இப்போ இந்த ராமாச்சாரோட நிலம் வந்து அனாதையாக கிடக்குதுன்னு ஐஸ்கிரீமு பாலசுப்ரமணியம் பிட்டு சுரேஷ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்க. அதை புரிஞ்சுக்க முடியுது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட நிலத்தை நீங்கள் நில ஆவணங்களை நீங்கள் ஆன்லைனில் ஏற்றுனீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் நிலத்தை நான் டபுள் டாக்குமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமாப்பா? என்னையா உருட்டுறீங்க? சொன்ன உடனே ஜட்ஜு அப்படி சைபர் கிரைம் நடக்குதுன்னா அதை தடுக்கணுங்க. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதெல்லாம் தடுக்கிறதுக்கெலாம் மெத்தட் இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டுப்பா, இப்போ பார்த்தசாரதி கோயிலோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன டவுன்லோடு பண்ணாலும் குறுக்க வந்து ஒரு வாட்டர் மார்க்கை போடுங்க, இல்லை அதோட ரெசல்யூஷனை கம்மியாக வைங்க. அதெல்லாம் மீறி பண்ணனா உண்மையிலே கில்லாடி அந்த கிரிமினல், ரைட்டா? அதை கண்டுபிடிங்க. இல்ல அவனை கூப்பிட்டு வேலை கொடுங்க. ஆமா, கவர்மெண்ட் வேலை அவனை காப்பகத்திலே கொடுக்கலாம் அவனுக்கு வேலை. ஏன்னா கூகுள் அப்படிதான் சார் பண்ணோம். அது ஏமா ஒரு டிபார்ட்மெண்ட்டுமா, அதனால தான் அவங்களை இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ்ன்றாங்க. பக்கு கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை. அந்த பக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் லட்சக்கணக்கில் இன்ஜினியருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். அதை எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சானா வா பஸ்ன்னு கூப்பிட்டுக்குவாங்க. அது மாதிரி அதெல்லாம் மீறி ஒருத்தன் இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணான், கோயில் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணான்னா அவன் கில்லாடி, அவனுக்கு விருது தான் கொடுக்கணும். நீங்கள் அவரையே கூப்பிட்டு அந்த ஏப்பா உன்னை விட ஒரு சிறந்த காவலர் இருக்க முடியாது, நீயே இந்த கோவிலின் அறங்காவலராக இரு என்று அவனை அமர வைக்க வேண்டியது தான். அதனால இது இந்த கவர்மெண்ட்டு இது எதுக்காக இந்த நியூஸை எடுக்கணும்னு சொன்னோன்னா, எப்படி சைஸாக உருட்டுறாங்க பார்த்தியா சார்? இவங்க சொத்து பட்டியலை வந்து அப்லோட் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன். ஃபஸ்ட்டு வேலை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கோவில்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த கோவில் சென்னையில் இருக்கும், மயிலாப்பூரில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சொத்து செங்கல்பட்டில் இருக்கும். செங்கல்பட்டில் ஒரு 10 பேர் மேலே 50 வருஷமாக குடிசை போட்டுட்டு உட்காந்துருப்பான். இவங்களுக்கு வேண்டியதை என்கரேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க, வேண்டாததை கண்டுக்காமல் இருப்பாங்க. எது எந்தெந்த சொத்துன்றது தெரிஞ்சால் தானே. இன்னொன்று, ஒரு கோவிலுக்கு சொந்தமான ஒரு சொத்து இந்த இடத்துல இருக்குது, ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஏன் நீ ஆக்கிரமிப்புலேருந்து ரெக்கவரி பண்ணலன்னு கேட்பாங்க. வேலை தானே, கூடுதல் வேலை தானே. அதுக்கு பதிலாக சைபர் கிரைம்னு சொன்னால் ஒரே வாரத்தில் முடிஞ்சிச்சு இல்லை? இதுதான் தேங்காய்மூடி டிபார்ட்மெண்ட்டு அமைச்சர் வந்து பிரிகேடுக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அடுக்குமாடி கட்டணம் கட்டுவாரா? இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா? நான்சென்ஸ். பிரிகேடுக்கு போயிட்டாங்க, அதிமுக வழக்கு திறந்துட்டாங்க. இது பத்தியா இப்படி வேலை பார்த்துருக்கேன் பத்தியா? இப்படித்தான் வேலை பார்க்க வேண்டும். டப்புன்னு அவங்க இப்போ வந்து இது சம்மந்தமாக ஊழல் விசாரணை அது இதுன்னு சொன்னால் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம், ரைட்டா? ஒரே ப்ரேயர், சிம்பிளான ப்ரேயர், அனுமதி தவறு ரத்து பண்ணுங்க. சென்னை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் செயலாளர், அதிமுக வழக்கறிஞர் அணியின் ரஷ்னேவ் என்பவர் வழக்கு தொடுத்திருக்கார். இந்த வாரத்திலே விசாரணைக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஒரே ப்ரேயர். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி குயிக்காக ஆக்ட் பண்ணுறாங்க பற்றியா ஒரு எதிர்க்கட்சியாக. அதுதான் ஒரு இதே தாவேக்காவா இருந்தா பாதி கட்டினதுக்கு அப்புறம் போய் ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை, எல்லாரும் ரியாக்ட் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக வருவாங்க. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கட்சியை அழிக்க பார்த்தாங்கன்னு புலம்புவாங்க. ஏன் கட்சியை அழிக்க பார்த்தாங்க? இல்லை நாங்கள் 1 மாதம் அமைதியாக இருந்தோம், அந்த கேப்பில் அழிச்சலான்னு நினச்சாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை நாங்களே அழிஞ்சு போகிறோம், நீங்கள் எங்க எங்களை அழிக்க ட்ரை பண்ணுறீங்க. சரி, அப்படியே தாவேக்க செய்திக்கு போய்விடலாம். என் தம்பு சொல்லிடுறேன்ப்பா. இப்போவே 30வது நாளில் உயிர்த்தெழுந்த தாவேக்க தம்பு வச்சுக்க. ஒரு தம்பு இயேசுநாதர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் தானே, குட் ஃப்ரைடே சொல்லுவாங்க. அதனால் இது 30வது நாளில் உயிர்த்தெழுந்து வேகமாக வேலை செய்கிறாங்க. நான் அதை கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். உண்மையிலே இது என்னென்னா, ஐயோ இது 30 நாளாக இதை செஞ்சு தொலைஞ்சிருந்தா என்னையான்ட்டு தான் நம்ம கேட்குறோம். ஓகேவா? கடைசியாக வந்து இந்த நெல் கொள்முதல் தொடர்பான விஷயத்துக்கு விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த குடும்பங்களை சந்தித்த நிகழ்வு நடந்தது. நெல்லுக்கு அறிக்கை, நிர்வாகிகள் 30 நிர்வாகிகள் நியமனம். அதற்கு அடுத்து வந்து விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்காரா, நவம்பர் 5 பொதுக்குழு அறிவிப்பை வெளியிட்டு அதில் வந்து மக்கள் நமக்கு அரணாக நிற்கிறார்கள், நமது வெற்றி பயணம் தொடரும் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ வேகமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 2 டெவலப்மெண்ட்ஸு. ஒன்று இந்த நிர்வாகிகள் நியமனம். அதில் நேற்று வந்து அந்த நிர்வாகிகள் நியமனத்தில் 30 பேர் கொண்ட அந்த குழுவின் நியமனத்தில் தாவேக்காவின் பொருளாளர் வெங்கட்ராமனின் பெயர் இல்லை. அதனால் வந்து வெங்கட்ராமன் விஜயோட கோபத்துக்கு ஆளாகி விட்டார் என்றெல்லாம் தொலைக்காட்சிகளில் உருட்டி கொண்டிருந்தார்கள். விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். வெங்கட்ராமன் இந்த கட்சியின் பொருளாளராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக விஜயோட பர்சனல் ஃபினான்சஸை பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஆடிட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பாளராக போட்டு ஒரு 5 தொகுதி நீ போய் வேலை பாருன்னு சொன்னால் அவரால் இங்கே இருக்க முடியுமா? அதன் காரணமாகத்தான் வெங்கட்ராமனுக்கு வேறு கட்சி பொறுப்புகள் வேறு எதுவும் வழங்கப்படவில்லை. இன்னொன்று, பீயிங் தி ட்ரெஷரர், அவர் ட்ரெஷரியை பார்க்குறது தான் அவரோட வேலை. அதனால தான் அவருக்கு இது கொடுக்கல. அண்டு 2வது முக்கியமான நிலைப்பாடு, அந்த வேலைவாய்ப்பு மோசடி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான விஷயங்களுக்கு அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்று நான் நினைக்கிறேன்.
எல்லா விஷயங்களுக்கும் துரிதமாக ரியாக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டிருக்கிறார்கள். இப்படி செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் இவர்களை எதிர்பார்க்கிறோம். 30 நாளாக தூங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு துக்கமாக இருக்கிறோம் என்றெல்லாம் அரசியல் உங்களுக்காக காத்திருக்காது. ஸோ இப்போ குயிக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது சிறப்பு வாக்காளர் திருத்தம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டோம் என்றார்கள். இதில் ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ட்டாக கேமை ப்ளே பண்ணுறது திமுக. உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் 2 அன்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு போகிறது, தாவேகவுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. கட்சியின் நிர்வாகி, தலைமை கழக நிர்வாகி திரு பூச்சி முருகன் அவர்களை அனுப்பி தாவேகவுக்கு நேரில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் விஜய் கலந்துக்கணுமா கலந்துக்கூடாதா? கலந்துக்க கூடாது சார். ஏன்? அவங்க நிலைப்பாடு அதானே. எதிர்க்கிறோம், வெளியில் அதோட முடிச்சுக்கணும், கலந்துக்க கூடாது. ஏன்பா அப்போ நீ ரகசியமாக ஆதரிக்கிறியாத? எதுக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா வாங்கன்னு தான் கூப்பிட்றோம். எப்படி எதுக்கணும்னு நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்றதுக்காக கூப்பிட்றோம். அதில் வந்துக்கிட்டு உங்கள் ஆலோசனை சொல்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் எதிர்க்கிறேன். உங்களை விட தீவிரமாக திமுகவை எதுக்கிற அதிபரே கலந்துக்கிறாரு. அவரை வேணா பேச வேணாம் சார், விடுங்க சார். இல்லை சார், திமுக பி டீம் சொல்லுவாங்களா சார்? சொல்லுவாங்க. பிஜேபி ஏன்னா வந்துட்டு இப்போ எதிர்க்கலைன்னா பிஜேபி பி டீமு, எதிர்த்தா திமுக பி டீமு, அது போனால் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கலந்துக்க கூடாது? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல. பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் ஓரணியில் திரள்றோம், நீங்கள் ஏன் போய் தனியாக நிற்கிறீங்க? என்ன ஏதாவது காரணம் வேணும்ல அதுக்கு? என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஏற்கனவே இதற்கு முன்பு இந்த வரைவு வாக்காளர் திருத்தம் தொடர்பாகத்தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று நினைவு, அதில் தொகுதி மறுசீரமைப்பு என்று நினைவு, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களே. ஆனந்த் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். கலந்துக்கிட்டீங்கல்ல, இப்போ என்ன வந்துச்சு? சரி, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, கலந்துப்பாங்களா? இட் இஸ் அப் டு தெம். பொதுதான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறார்கள். கலந்து கொண்டால் என்ன, கலந்து கொள்ளாவிட்டால் என்ன என்பதை பார்ப்போம். சரியா? கலந்து கொள்ளவில்லை என்றால் நான் இப்போ சொன்னது போல் அவங்களோட நிலைப்பாடு ஒரு நெருடலாக இருக்கும். அவங்க தொண்டர்களுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாலும், தலைகீழ் நிலைப்பாடுனாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. பொதுமக்கள் பார்க்கும்போது அப்போது இவருடைய பிஜேபி எதிர்ப்பு உறுதியாக இல்லை. எல்லாரும் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. அப்போ ஏன் அவர் அதில் பங்கெடுக்காமல் தனியாக நிற்கிறாரு? தனியாக நின்று பிஜேபி எதிர்க்கிறேன்னு இவர் சொல்கிறது பலவீனமாக இருக்கிறது. அப்போது இவர் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நிற்பாரா? ஒன்றா சேர்ந்தானே குரல் கொடுக்கணும். ஒரு தீர்மானம் போடுறாங்க, அந்த தீர்மானத்தில் தாவேகவும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அல்லவா என்று நினைப்பார்கள். கலந்துக்கிட்டாங்கன்னா திமுக பி டீமை பார்த்தியா தனியாக போட்டி போட்டு திமுக எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக மாப்பிள்ளை சார் மூலமாக ஆதவோடு சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்கின் அடிப்படையில் தான் நீங்கள் போகிறாங்க. பேருக்கு ரொம்ப எதுக்கிற மாதிரி சொல்லிப்பாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண பழகுறாங்க. சரி, அப்போ என்ன சார் பண்ணுறது? அவரு அப்படி தான் கஷ்டமானது தான் இருக்கும், முடிவு தான் எடுக்கணும். நீங்கள் இது வரும், விமர்சனங்கள் வரும். சரிங்க சார், இன்னைக்கு எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க மைனாரிட்டிஸை குறி வைக்கிறாங்கம்மா. மைனாரிட்டிஸில் ஒரு கணிசமான, அதாவது திமுகவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய வாக்குகளான அந்த சிறுபான்மையினரின் வாக்குகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஏன்னா விஜயும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதால் நாம் அந்த வாக்குகளை கைக்கொள்ள வேண்டும் என்று குறிவைக்கிறார்கள். அதையொட்டி பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக இருக்கிறது. இப்படி எதிர்ப்பதால் பிஜேபியின் எதிர்ப்பையும் இவர்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்போ பிஜேபி என்ன பண்ணோம்? சிபிஐ. ஆமாம், அடுத்தது தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். சிபிஐ விசாரிக்கவே ஆரம்பிக்கல. என்ன அன்றைக்கி ஆவணத்தை கைப்பற்றிட்டு போனாங்க, அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இருப்பா, இன்றைக்கி தினகரனில் கூட நியூஸ் வந்திருக்கு, தீபாவளிக்கு போன அதிகாரிகள் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி ஒரு செய்தி தினகரனில் இன்று வந்திருக்கு. தீபாவளிக்கும் போல் ஒன்றும் போல் நான் சொன்னேன், அந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸை பூரா ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த டேட்டாவோட வேகமாக விசாரணை தொடர்வார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதில் தினகரனில் அதில் போட்டிருக்கிற கார்ட்டூனில் சிபிஐ ஒரு கங்காரு போலவும், அந்த கங்காருவின் பையில் விஜய் இருப்பது போலவும் அந்த கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தீவிரமாக எதிர்த்தீர்கள் என்றால் சிபிஐ வைத்து விஜய்க்கு தொல்லை கொடுப்பார்களா என்றால் கொடுப்பார்கள். அது சரி தவறுகளெல்லாம் நான் போடல, கொடுப்பார்கள். என்னங்க எல்லாரும் எதுக்குறாங்க, இவரு சேர்ந்து எதிர்த்துக்கக்கூடாதுன்னு கேட்டால் எதுக்கக்கூடாது, அதான் பிஜேபி. ஸோ இப்போ திமுக நடத்துகிற கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது விஜய்க்கு சேஃப், பெட்டர். எதிர்த்துக்கங்க, பங்கேற்க வேணாம், ஒரு குழப்பத்தில் விட்டுருங்க. பிஜேபி சிபிஐக்கு பயந்துக்கிட்டு தான் விஜய் பங்கேற்கலன்ற விமர்சனம் வருமா? அதை நீங்கள் எதிர்கொண்டு தான். அப்படி தான்ப்பா, எங்கிட்டு போனாலும் அடிப்பாங்க, அதான் அரசியல். அப்போது எதுக்குறேன்,
ஆனால் திமுக கூட சேர்ந்து எதுக்க மாட்டேன், நான் தனியாக எதுக்குறேன்னா ஓகே சரிப்பா இப்போ கூப்பிடாத அவர் விசாரணைக்கு நல்லா விடு. அந்த கங்காரு அந்த குழந்தைய தூக்கி போட்டுற வேண்டாம், வச்சுக்க சொல்லு. அண்ணன் உனக்கு என்னென்னலாம் பண்ணேன், ஏமாமல்லி அனுப்பிச்சேன்ல, ரேகா சர்மா அனுப்பிச்சேன்ல, அனுராக் தாக்கூர் அனுப்பிச்சேன்ல, கோழி கைத்து மாதிரி இருக்குது அந்த வேலுசாமி புறன்லாம் அறிக்கை விட்டோம்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எதுக்குற அண்ணனை, அதுவும் அவன் கூட சேர்ந்து எதுக்குற? ஏப்பா பிரவீன்குமார் தீபாவளி கொண்டாடினதெல்லாம் போதும், சம்மன் அனுப்பு. இப்படி இருந்தாலும் விஜய் விசாரிக்கணுமா இல்லையா? விஜய் வேர்ஷனுக்கு நீங்கள் தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. குறைஞ்சது இன்வெஸ்டிகேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், வம்பு பண்ணணுன்றதுக்காக சொல்ல. தண்ணி பாட்டில் எதுக்கு எடுத்து போட்டீங்க? தண்ணி பாட்டில் போட்டிங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஏன் வழி விட சொன்னீங்க? 12 மணிக்கு போகிறேன்ட்டு ஏன் உங்கள் நிர்வாகிகள் கூட சொன்னாங்க? டிசம்பரில் இருந்த கரூர் கூட்டத்தை ஏன் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி செப்டம்பருக்கு ஏன் வச்சிங்க? 7 மணிக்கு ஏன் போனீங்க? பேச்சை ஏன் சீக்கிரம் முடிச்சிங்க? செருப்பு வீசினது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி நடந்துருச்சு, எத்தனை மணிக்கு இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏன் திரும்பி சென்னைக்கு போனீங்க? இந்த கேள்விகளை கேட்கத்தானே வேண்டும். அது எப்போ என்பதை பிஜேபி முடிவு செய்யும். ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹஸ் கான் டு சிபிஐ தட் டசன்ட் மீன் தட் விஜய் வில் நாட் பி என்கொயர்ட். இவங்க வம்பு பண்ணியிருப்பாங்க, கச்சடாத்தனமாக விசாரிச்சிருப்பாங்க. இவங்க சிபிஐ ப்ரொஃபஷனலாக விசாரிக்கும், என்றைக்காக இருந்தாலும் விசாரிக்கும். அந்த விசாரணையோடு சேர்த்து அதை அரசியலுக்கு பாஜக பயன்படுத்தும். ஸோ இந்த சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து எதிர்த்தாகணும் விஜய். ஏன்னா அவர் சிறுபான்மையினர்களை அவங்க ஓட்டுக்களை குறி வைக்கிறாரு. ஆனால் கடுமையாக எதிர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த எஸ்ஐஆரை பிஜேபி இங்கே பண்ணுறதுக்கு விஜய் அனுமதிச்சாகணும். எஸ், புரியுதா? இதான் அரசியல். சார் இதோட இன்னொன்று போயிடுவோம் சார். அதிமுக பிரச்சார கூட்டம் நடத்துனாங்கன்னா தாவேக்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். நேற்று இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டார், சார் நாங்கள் கரூருக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரூரில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடு என்று தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா கரூரில் தான் அவர் அந்த கூட்டத்தில் தான் அவர் சொல்கிறாரு, கூட்டணி இல்லை, போட்டி திமுக மற்றும் தாவேக இடையில் தான். அதனால் கரூர் நிலைப்பாடு என்று அதை வைத்துக்கொள்ளலாம். அதனால் அந்த நிலைப்பாடு தான் நான் தம்பி இதைத்தான் நான் முன்னாடியே 2-3 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். அதிமுக இப்படி பேசக்கூடாது, அது அவங்க கட்சி, அவங்ககிட்டேருந்து எதுவும் சிக்னல் வந்துச்சு, அவங்ககிட்ட சொன்னாங்களே, சொல்லாமல் கொடி பறக்குது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, புள்ளியார் சொல்லி போட்டாச்சு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அண்டு நேற்று நியூஸ் 18 குழுமத்திற்கு நேர்காணல் அளித்த அமித்ஷா எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக பேசினாருன்றதை நீங்கள் பார்க்கணும். சார் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா? நடத்துகிறேன்னும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னும் சொல்ல மாட்டேன். இல்லைங்க நடத்துகிறதா சொல்கிறேன். அப்போ நடத்துகிறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? என்டிஏவை விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஆனால் என்டிஏ பார்ட்னர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம். ரைட்டா? இல்லை சார் காங்கிரஸ் தாவேக்க கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே, பேசலாமே, அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பேசுவது இயல்பு தானே. ஸோ தே ஆர் கீப்பிங் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கன்சிஸ்டண்ட்டாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விழக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை உடைக்க வேண்டும் என்பது பிஜேபியோட நீண்ட நாள் திட்டம். அது இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ ஆட்டம் அடினுக்கிற, உடச்சி விட்றாங்க. ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும். ஸோ அவங்களோட கணக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே 3 மாதம் முன்னாடி அமித்ஷா கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன சொன்னார்ன்றது நான் சொன்னேன். அவர்களுடைய விருப்பம் விஜய் தனியாக நிற்க வேண்டும் என்பது. அதிமுகவில் பலரின் விருப்பம் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது, அவங்களோட விருப்பம் விஜய் தனியாக நிற்கணும். ஒரு 5% உடைக்கிட்டான் திமுக கிட்டேருந்து மைனாரிட்டி ஓட்ட, சந்தோஷம், உடைப்பாரண்ணா. ஏன்னா கிறிஸ்டியன்ஸு சாலிடாக விஜய் பின்னாடி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தேவாலயங்களில் விஜய்க்காக பிரச்சாரம் நடக்கும். அவர் பிரச்சாரத்தெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்களே சார் தேவாலயத்தில். இஸ்லாமிய சமூகத்திலும் இளைஞர்கள் அப்படியே விஜய் அவர்கள் பின்னால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வாண்ட் திஸ் டு ஹேப்பன், இது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தினா நடக்கட்டுமே, இல்லைங்க நீங்கள் நடத்திட்டுங்க என்று சொல்கிறார். அண்டு இறுதியாக ஜிகே மணி அவர்கள் ஐயா சார்பாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்கிறார் என்று தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கரெக்டாக பண்ண நியூஸு தெரியல, தொடர்ந்து சமீப காலங்களாக அப்படி தான் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது உண்மை என்னன்றது தெரில சார். அன்புமணி ஏடிஎம்கேவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. அண்டு தினமலரில் இன்றைக்கி வந்திருக்கிறதும் உண்மை. அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா அன்புமணியோடு ஒப்பிடுகையில் ஐயாவை ஏற்றுக்கொள்வதற்கு திருமாவளவன் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். ஆனால் அங்கே சிக்கல் என்னென்னா, எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? ஐயா வராரு, தேமுதிக வருது, அப்போ என்ன திமுக 80 சீட்டு நிற்குமா? அதான் சார் எனக்கும் தெரியல. ஆனால் வரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அங்கிட்டு போகாத,
இல்லை சீட்டு பேசுவோம் எங்கே போகிறோம். அப்ப என்ன திமுக 100 சீட்ல நிக்க போகுது? அதுதான்மா. சரிம்மா, இவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படியே பேசி அப்படியே அரவணைச்சு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா லாஸ்ட் மினிட்ல இந்த சிபிஎம் விசிகே எல்லாம் விஜய் கூட போகிறேன்ட்டு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வச்சு ஃபில்அப் பண்ணலாம்ல. ஏன் இதை க்ளோஸ் பண்ணுறீங்க இந்த ஆப்ஷனை? ரொம்ப முருகிறாரு திரும்ப லாஸ்ட் மினிட்ல. ஸ்கூட்டரில் என் வண்டியை வந்து இடித்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறவனை கூட நீங்கள் கைது பண்ணல, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நான் போகிறேன் நான் தம்பி கூட என்று சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சிக்கல் இல்லையா? அது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ரிசர்வ் ஐயா கிட்ட ஒரு துண்டு போட்டு வச்சு அப்படி கையை கொடுங்க, துண்டுக்கு கீழே இந்த விரலை கொடுங்க, அதுவும் நடந்துகிட்டு இருக்கும். இதான் அரசியல். ஏன்னா போய் ஐயாவை ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு ஐசியூவில் இருக்கும்போது. ஸோ ஜனவரியில் தான் ஒரு பிக்சர் கிளியர் ஆகும். அது வரைக்கும் தினந்தோறும் இந்த மாற்றம் வரும்பா. இன்றைக்கி ஒன்று வரும், நாளைக்கு ஒன்று வரும், நாளைக்கு ஒன்று வரும், புதுசாக பேசுவாங்க. அதனால இந்த மாற்றங்கள் அவர்லி பேசிஸில் நடக்கும். இந்த மாற்றங்கள் காலையில் ஒன்று பேசுவாங்க, அந்த ஒரு செங்கோட்டையெல்லாம் பேசலையா கெடு சொல்லவே இல்லைங்க. அப்பாண்டமாக நீங்கள் ஒரு ஷோவே வச்சிங்க செங்கோட்டையனுக்காக, கெடு வைத்த செங்கோட்டையன்னு. சரி, அதனால இது இப்படி தான் இருக்கும். பட் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த ஒரு ஜிகே மணி பேசணும், இட் இஸ் ஹேப்பனிங். 30வது நாள் உயிர்த்தெழுந்த தாவேக்காவுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இதே போல் இதே வேகத்தோடு தொடர்ந்து அரசியலை செய்யுங்கள் என்று தான் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் பார்டர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்ட்டு நிர்மல்குமார் நேற்று பேசினார். பார்டரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்றதை சொல்கிறதுக்கு 30 நாளாயா உங்களுக்காக மற்றவங்கெல்லாம் பேசுனாங்க இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா? ஓடலை இவ்வளோ நாள் 20 நாளாக ஓடிட்டாங்கன்றது கட்டமைச்சாங்கல்ல திமுக. அன்றைக்கி ஓடலையா? நாங்கள் இங்கே தான் இருந்தோம், உள்ள விடலன்னு நீங்கள் உண்மையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ சிம்பிளாக உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தான் முடிவு வரணும் இல்லையா? ஸோ இப்போதாவது நீங்கள் உயிர்த்தெழுந்து கட்சியை நடத்தலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். டெமோக்ரஸியில் இது போல் எல்லோரும் செயல்பட்டு டெமோக்ரஸியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் சோகமாக இருக்கோம், அதனால் நாங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்காக சமூகமும் அரசியலும் காத்திருக்காது. அதனால் உயிர்த்தெழுந்த தாவேக்காவுக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் உங்கள் நல்ல செயல்பாடுகள்லாம் வாழ்த்துறதுக்கும் வரவேற்கிறதுக்கும் நாங்கள் ஆவலோடு இருக்கோம். ஸோ இது மாதிரி அதிமுக, திமுக, தாவேகா அப்படின்னு வந்து எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகளும் அந்த கட்சியை உங்களுக்கு சொல்லாது. இப்போது தாவேகா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், எங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தான் 360 டிகிரி அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார்.